இயேசு என்ன நேசிக்கிறார்னு சொல்றவங்க ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. கை இருக்கிறவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த கையை வச்சு எனக்கு ஆண்டவர் வேலை செய்ய வைக்கிறார். ஒவ்வொரு காரியங்களை பண்ண வைக்கிறார். போனை நோண்ட வைக்கிறார். எல்லாமே செய்ய வைக்கிறார். அதுக்கு ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தாதவங்க எல்லாம் கையை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களோ, யூஸே பண்றது இல்லையோ, கரங்களை உயர்த்தி பிடிங்க. இயேசுவே இந்த கையின் மூலமாக செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்படி போடுங்க பாஸ்டர். இன்னைக்கு யூத் சண்டேன்றது ஹையஸ்டா ப்ரூவ் பண்றது நம்ம பாஸ்டர் மட்டும்தான். அது கூட நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சேர்ந்துட்டு வந்துடுறீங்க. and I want to take this time to thank pastor for inviting me. Thank you pastor amma, and also Joy and the complete youth team for inviting me for this place. Yes, இன்னைக்கு யூத் சண்டேயா இருக்கனால நானும் கொஞ்சம் வயசு கம்மியாக யூத் ஆகவே கொஞ்சம் ட்ரெஸ் அப் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். எப்பயாவது தானே சான்ஸ் கிடைக்கும் நமக்கு. அதனால அந்த தம்பி சொன்னது போல நானும் இன்னைக்கு என்னாச்சு யூத் ஆயிட்டு வந்திருக்கிறேன். ஆமென். பாஸ்டர் சொன்னது போல இந்த கையை வச்சுட்டு ஆண்டவரே ஒவ்வொரு வேலைகளை செய்ய எனக்கு கிருபை பாராட்டினீரே, அதுக்காக நன்றி. சூப்பருங்க. ஏங்க கம்மன் வாலிப பசங்களாம் கையை கீழே கம்மன் உங்கடே தான் கை தூக்குங்க. ஆமா ஆண்டவரே இந்த கையை வச்சு போனை கூடி பார்க்க ஆக்சஸ் கொடுக்குறீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நான் வேற எதுவும் சொல்லலை, நான் போனை பத்தி சொன்னேன். ஹalleluya. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க, மூச்சு எடுத்து விடுங்க, மூச்சு எடுத்து விடுங்க. ஆண்டவரே எனக்கு இந்த மூச்சு சுவாசம் தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்ன நல்லா தெரியுதா? என்ன தெரியுதா? தெரியலையா? நான் என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறேன்? ஆமா கண்ண தெரியுதா? ஆண்டவரே இந்த பார்வையை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் சத்தம் உங்களுக்கு கேக்குதா? தம்பி உங்களுக்கு கேக்குதா? நல்லா கேக்குதா? ஆண்டவரே இந்த காது கேட்க கிருபை செய்தீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஐயோ சிலவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாத உள்ள தலைமுறையில எனக்கு சொல்றதெல்லாம் புரியுதே, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சில வீட்டுல என்ன சொன்னாலும் தேங்க்யூப்பா கையை உயர்த்திட்டே இருக்காங்க பாரு. வேற லெவல் யூத்துப்பா இவங்கெல்லாம், வேற லெவல் யூத்து. கர்த்தர் உங்களை அபிரவிதமா கையை உயர்த்தி பிடிச்சது நீங்க ரெண்டு பேருமா? ஆமா இந்த 3 பேரும் உயர்த்தி பிடிச்சிங்களா? உங்க 3 பேருக்கு நான் போறதுக்குள்ள நீ உயர்த்தி பிடிச்சியா? ஆமா நீங்க உயர்த்தி. அப்ப 4 பேருக்கும் உங்களுக்கு கிஃப்ட். ஓகேவா சுபாமா? கார்ல இருந்து எடுத்துட்டு வந்துருங்க. ஆமா இப்படிதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, ஸ்பெஷலாக நம்மள அங்கீகரிப்பாரா. இது ஸ்பெஷல் சண்டே. ஜாய் எனக்கு இன்னைக்கு ஃபோன் பண்ணி ஹாப்பி யூத் சண்டே அப்படின்னு சொன்னோன்னே எனக்குள்ள வாவ், எல்லாரும் ஹாப்பி பர்த்டேன்றாங்க, ஹாப்பி விமென்ஸ் டேன்றாங்க. ஒரு சபையில ஒரு விஷயத்தை அழகுபடுத்தி ஓகே யா ரைட். சபையில எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்னன்னா, தேவனோட விஷயத்தை உயர்த்துகிற மேன்மைப்படுத்துகிற இந்த யூத்துக்காக ஸ்தோத்திரம். அது என்ன பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, 6 months ஹாப்பி 6 months, 1 month என்ன சொல்றேன்னு புரியுதா? எந்த 1 month? 1 month of togetherness, 1 month of baby, இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணி ஹாப்பி ஹாப்பின்னு சொல்லும்போ இப்படி ஒரு யூத் இருக்கிறாங்க பார். யூத் சண்டே எல்லாம் ஹாப்பி யூத் சண்டேன்னு பிரபலப்படுத்துகிற இந்த தலைமுறைக்காக நான் இயேசுவை துதிக்கிறேன். ஹalleluya. உலகத்துல என்னவோ பண்ணுமோ, நான் உலகத்துல என்ன வேணா என்ஜாய்மெண்ட் இல்லைங்க, எனக்கு ஆண்டவருக்குள்ளதான் என்ஜாய்மெண்ட். இது சும்மா சொல்ற யூத் இல்ல பாஸ்டர், இந்த சொல்ற யூத் இல்ல பாஸ்டர், நீங்க வெளிக்காட்டுற யூத்தா இருக்கிறீங்க, அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். யூ எக்ஸ்பிரஸ் திஸ் சேயிங் ஹாப்பி யூத் சண்டே. எனக்கு அது சொன்னோடனே நான் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு அப்படியே என்னையே நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் ஒன்றும் பண்ணலங்க, அப்படி பண்ணேன், அப்படியே ஆயிடுச்சு. நான் சொல்றேன் யூத்து, இன்னைக்கு நீங்க என்ன இப்படி பாக்குறீங்க, நான் இன்னைக்கு கார்ல வரும்போது கூடயும் நான் ஜாலியா பேசலாம். இன்னைக்கு யூத் சண்டே தானே, ஆவியானவர் பேசுறதெல்லாம் பேசலாம்ல, நல்லா சொல்லுங்க. ஏன்னா எனக்கு இந்த அப்பா அம்மா பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அட்டாச் ஆயிட்டீங்க. எனக்கு ரொம்ப நாச்சும் அப்பா அம்மா இன்னைக்கு ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப பெரியவங்க இருக்கிறாங்க. அதனால நான் ரொம்ப அப்படி இல்லை, நீங்க என்ன ரொம்ப அக்செப்ட் பண்றீங்க, நீங்க ரொம்ப அழகா ரெஸ்பாண்ட் பண்ற அப்பா அம்மாக்கா ஸ்தோத்திரம். இப்படி இருக்க தலைமுறை குடும்பம் கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறை குடும்பம் தான். நீங்க சர்ச்சில் நீங்க எப்படி உட்கார்றீங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும் வீட்டில் எப்படி இருப்பீங்கன்னு. ஸோ இங்கே பார்க்கும்பொழுது எல்லாம் நான் பெருமை, நான் ஆண்டவர் சமூகத்தில் போய் சொல்லலை, நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணியோ மோட்டிவேட் பண்ணியோ ரினி சூப்பர்னு சொல்ல வரல. ஆவியானவர் என்ன வாயில போடுறாரோ அதை மட்டும்தான் சொல்ல வந்திருக்கிறேன்.
அதில் பார்க்கும்பொழுது அண்ணன்மாருங்க, அப்பாமாருங்க, அம்மாமாருங்கெல்லாம் நீங்களும் யூத்து மாதிரி அவ்வளோ அக்செப்டன்ஸே எனக்கு உங்களுக்குள்ள தெரியுது. இப்பேற்பட்ட தலைமுறையை என்கரேஜ் பண்ணுகிற சபைக்காக ஊழியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. வரும்போது சொல்லிட்டு இருந்தேன், சுபாஜி என் முடியை பார்த்தீங்களா அப்படின்னு. என் முடி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன், இப்போதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இதுதான். அன்னைக்கு நான் இப்படி ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் ஹேர் வாஷ் பண்ண என் முடி தானாகவே வந்துருச்சு. நான் சொன்னேன், சின்ன வயசில் இல்லை வாலிப வயசுலலாம் ஃபேஷனாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்போல்லாம் ஃபேஷனாக இருக்கக்கூடாதுன்னு வேணாண்டவரே, அந்த சூழ்நிலைகள் இல்லை, அந்த காரியங்கள்லாம் அடங்கி அடங்கி சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்ந்தேன்னா இன்னைக்கு வேண்டான்னு சொன்னாலும் ஆண்டவர் எனக்கு எப்படி வேணுமோ அழகுபடுத்துறாருங்க. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்கள் வயசில் நீங்கள் என்னெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்களோ வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப ஆசை, எல்லாரும் அப்படி இப்படி பண்ணுறாங்களே, எல்லாம் செமையாக பண்ணுறாங்களே, மேக்கப் எல்லாம் போடுறாங்களே, பயங்கரமாக இருக்காங்கன்னு. எனக்கா டேடி எல்லாம் பிச்சுடுவேன் பிச்சு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இருக்கிற என்வாயன்மெண்ட்டு அவ்வளோ என்ஜாய்மெண்ட்ஸ்க்கு எதுவுமே போகாமல் ஒரு அடங்கி சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒன்னே ஒன்று தான், நீ எப்பயும் ஏசப்பாவை பாரு. இன்னைக்கு டாபிக் என்ன? யாரை பார்க்கணும்? அவரை தான் பார்க்கணும். நீ அவரை பாரு, நீ ஆண்டவரை பாரு, ஆண்டவர் உனக்கு எல்லாம் பார்த்துப்பாரு. நீ ஆண்டவரை பாரு, எல்லாத்துக்கும் ஆண்டவர். கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு சொல்லுவேன், ஆண்டவரே இன்னைக்கு நான் வெளியில போறேன். இது நான் இப்ப பத்தி பேசுறேன், நான் வாலிப பத்தி பேசுறேன். கண்ணாடி போய் நின்றுட்டு எங்கேயாவது, ஆண்டவரே எனக்கு இருக்கிற ட்ரெஸ் இவ்வளவுதான். எங்க டாடிக்கு அப்பெல்லாம் பெரிய பைசா, இப்போ ரொம்ப ரிச் எல்லாம் இல்லை, ஆனா நான் போடுற ட்ரெஸ் என்னை யாராவது பார்த்தாங்கன்னா ஹே கேவலமா இருக்குன்னு சொல்லக்கூடாது, என்னை பார்த்தாலும் செம்மையா இருக்கான்னு சொல்லணும். ஆண்டவரே ஆமாப்பா, கண்ணாடியில் போயிட்டு நின்று அப்படி தான் பண்ணுவேன். கேர்ள்ஸ்க்கு மட்டும் அப்ளிகபிள் இல்லை, பாய்ஸ்க்கும் அப்ளிகபிள் தான். யா ஸோ எனக்கு வந்து மேக்கப் போடுறதுக்கெல்லாம் தெரியாது அந்த டைமில். மேக்கப் பண்ணலாம், எனக்கு சிம்பிள் ட்ரெஸ். ஆண்டவரே அதுவும் எஸ்பெஷலி என்ன எந்த பாயும் என்னை பார்த்து கேவலமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது ஆண்டவரே. அதனால எனக்கும் ஆண்டவருக்கும் டீலிங் மிரருக்கு முன்னாடி தான் டீலிங். இன்னைக்கு ஏன் ஓப்பனாக சொல்கிறேன்னா, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு குழந்தை இருக்கு. நான் என்னோட ஓப்பனாக பேசுறதுக்காக நான் வந்தேன். ஏன்னா இந்த வாலிபர்கள், இங்கே இருக்கிற வாலிபர்கள் அசாதாரணமான காரியங்கள் செய்யக்கூடிய இருக்க வாலிபர்கள். இதுக்கு நான் கொஞ்சம் அதிகமான ஆமீன் எதிர்பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இன்னும் இந்த வாலிபர்களை உயிர்ப்பித்து எடுக்க போகிறார், உயிர்ப்பிக்க போறாங்க. இந்த உயிர்ப்பு வந்து பேரண்ட்ஸ் பண்ண முடியாது, இல்லை எந்த எஜுகேஷன் பண்ண முடியாது, இல்லை எந்த திறமையான கம்பெனியோ ஸ்கூலோ காலேஜோ பண்ண முடியாது. தேவ சமூகம், தேவ ஆலயம், கர்த்தருடைய ஆவியானவர் உலர்ந்த எலும்பை பார்த்து எலும்பு அப்படி வெளியில வான்னு சொன்னோன்னே உலர்ந்த எலும்புகள் உயிரடைஞ்சு வெளியில வந்தது போல இன்னைக்குள்ள வாலிபர்களுக்குள்ள உடைஞ்சிருக்க சில காரியங்களை ஆண்டவர் உயிர்ப்பித்து வெளியில வந்து அசாதாரணமான காரியத்தை ஆண்டவர் உங்க போல செய்ய போறார். வாலிபர்கள் ஆமின்னு சொன்ன மாதிரி தெரியலையே. உங்களோட கெப்பாசிட்டி நீங்களே நினைக்காதீங்க, உங்களோட கெப்பாசிட்டி இஸ் பியாண்ட். அது நீங்கள் என்ன ஹெச்ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள், என்ன இல்லைன்னா நான் ஒரு சிங்கராகவோ இல்லை என்ன ஒரு லீடராகவோ இல்லை நீங்கள் எப்படி வேணால் என்ன கன்சிடர் ப்ரொஃபஷ்னலி ஆல்சோ. ஐம் டெல்லிங் யூ, இந்த வாலிபர்களுக்குள்ள ஒரு கேப்பபிலிட்டி இஸ் ஹியூஜ். இங்கே இருக்க வாலிபர்களோட கேப்பபிலிட்டி ஹியூஜாக இருக்குது. அண்ட் ஐ see it in the spiritual terms. என்ன தெரியுமா, இந்த வாலிபர்கள், இந்த சபை ஆவியானவர் எடுத்த உடனே எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி தான் வந்துட்டே இருக்கு. என்ன ஆண்டவரே இப்படி தண்ணி வருது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சர்ச் எப்படின்னா, இங்கே இருக்கிறவங்க எப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ வேதனைகள் இருந்தாலும் அது மத்தியிலும் இயேசுவை தான் நான் பிடிப்பேன், இயேசுக்காக நிற்பேன்னு சொல்கிற இருதயவங்க தான் இங்கே அதிகமாக இருக்கு. நாட் எல்லா சர்ச்சிலும் ஏன் ஆண்டவரே வருத்தம் இருக்குது, ஏன் ஆண்டவரே துன்பம் இருக்குன்னு மறுதளிக்கிற நிறைய பேர் இருக்கிற இடத்துல இந்த சபை, ஆண்டவரே எனக்கு மனசில் வேதனை இருக்குது, துன்பம் இருக்குது, ஆனாலும் நான் உங்களை தான் தேடுவேன், ஆனாலும் நான் உங்களை தான் பார்ப்பேன், ஆனாலும் உங்கள் முகத்தை தான் பார்ப்பேன்னு சொல்கிற இந்த தலைமுறைக்காக, இந்த சபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கண்ணாடி முன்னாடியிலேருந்து ஆண்டவரே என்னை டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். உண்மையாக போகிற இடத்துலலாம் ஆண்டவர் என்னை டீல் பண்ணிடுவார். என்னை என்னைக்கும் அவமானப்படுத்தவே ஆண்டவர் விட்டதில்லை. நான் சொல்கிறேன், சின்ன வாலிப பிள்ளைக்கு சொன்னேன் சார், தட் டைம் ஐ சாக்ரிஃபைஸ் லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ சொல்லுவேன், வாலிபல் பிள்ளைகளே எவ்வளோ தூரத்துக்கு இந்த வயசில் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஆண்டவரை பார்க்க ஆரம்பிப்பீங்க. எப்போ தெரியுமா, ஆண்டவரே நான் உங்களை மட்டும் பார்க்கறதுனால தான் ஆண்டவரை நான் இதை விட்டு கொடுத்துறேன், இல்லைன்னு வச்சுக்கோ நான் எப்படியே வாழ்ந்துருக்கலாம். அப்படி தானே சொல்லுங்க, பெற்றோர்னு சொல்லுங்க.
ஆண்டவரே உங்களை பார்க்கறதுனால மட்டுமே நான் வந்து என்ன பண்றேன், இந்த இடத்துக்கு போகாம இருக்கிறேன். இல்லைன்னா சண்டே நான் இந்த நேரத்துக்கு வேற எங்கேயாவது உட்கார்ந்துருக்கலாம். ஆனா உங்களை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, அதனால நிமித்தமாவே சர்ச்சை முடிச்சுட்டு நான் போறேன். நோக்கி பார்க்குறோங்க. ஆமாவா இல்லை சும்மா சொல்றீங்களா? என்ன ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல, நல்லா தூங்கிட்டு இருக்கிற ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம்ல பாஸ்டர் சர்ச்சில் மீட்டிங் வச்சிருக்கிறார். உடனே ஆண்டவரே உங்களை பார்க்குற ஆண்டவரே, பார்க்கல லிட்ரலாக ஆண்டவரை நினச்சி சரி போயிடலாம் வா பிள்ளைங்களா, நாளைக்கு ஹோம் ஒர்க்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ வா சர்ச்சுக்கு போகலாம், வா 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 பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருகிற பெற்றோர் இங்கே இருக்கிறீங்களா? அப்பா அம்மா இங்கே இருக்கிறீங்களா? யூத்தும் அப்படிதான் இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? ஒன்னே ஒரு விஷயம், யூத்துக்கள் ஆண்டவரே நீங்க மட்டும், உங்களுக்காக மட்டுமே நான் இதை விட்டு வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, உங்களுக்காக மட்டுமே உங்களை பார்க்கிற ஆண்டவரே, ஐ எம் லுக்கிங் அன்டு யூ ஆண்டவரே. ஆமா தானங்க? நீங்க என்ன பாஸ்டர், நம்ம பிள்ளைங்க ஆண்டவரை பார்க்கறதுனால மட்டும்தான் சில பாவங்கள்ல இருந்து என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, லிட்டரலா ஆண்டவரை பார்க்கணும்னா அப்படி இல்லை. தட்ஸ் த டேர்ம், தட்ஸ் த டேர்ம். ஆண்டவரே உங்களை மட்டும் தான் நான் பார்த்துருக்கிறேன், உங்களை மட்டும் நான் நோக்கமா இருக்கிறேன், நீங்க என் வாழ்க்கையில இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த பொண்ணை வேண்டான்னு நான் வச்சிருக்கிறேன் ஆண்டவரே. இல்ல இந்த பையனை கூட நான் வந்து வேண்டான்னு வச்ச ஒரே ஒரு காரணம் உங்களை பார்க்குறேன் ஆண்டவரே. நான் விளையாடல, நான் சீரியஸா இருக்கு. ஆமா தானே? எவ்வளோ பாவங்கள் என்ன பண்ணலாம், நம்ம என்ஜாய் பண்ணலாம், சினிமா தியேட்டருக்கு போகலாம், இல்லைன்னா வேற எங்கேயாவது உலகத்தின் என்ஜாய்மெண்ட்டை கேட்கலாம். ஆண்டவரே உங்களை பார்க்கறதுனால மட்டுமே, இன்னொன்னு நீங்க என்ன பார்க்கறதுனால மட்டுமே நான் என்ன பண்றேன், இதுல எல்லாம் விலகி இருக்கிறேன். அப்படிதானே? எவ்வளோ பசங்க. What is your name? Joyce brother is it? What's your name? Feby. Feby எல்லாம் சும்மா உங்களை எக்ஸாம்பிள் சொல்றேன், ஓகேவா? Feby எல்லாம் பசங்க ரேஞ்ச் என்ன ஜாலியாக போயிட்டு டிரைவுக்கெல்லாம் போயிட்டு என்னமோலாம் பசங்க டிரைவுக்கெல்லாம் போகிறாங்கக்கா, நானும் போகணும்னு ஆசைப்படுறேன்க்கா. ஆனால் இந்த நேரத்தில் கரெக்டாக யூத் சண்டே வச்சுட்டாங்கக்கா, இல்லைன்னா எனக்கு சர்ச்சில் ப்ரோக்ராம் வச்சுட்டாங்களாம். உடனே ஃபெபி டெசிஷன் எடுக்கிறேன், ஆண்டவரே உங்களை நிமித்தமே உங்களுக்காகவே நான் இதான் பண்ணுறேன், நான் விட்டுட்டு. அப்போ நிறைய விட்டுருக்கீங்க போல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இல்லை மேபி தட்ஸ் a prophecy or this is the word, whatever you left things, ஆண்டவருக்காக ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, அதனாலவே நம்ம நான் நீங்க என்ன பாக்குறீங்க, நானும் உன்னை பாக்குறேன், உங்களை பாக்குறேன், நான் வேற யாரையும் பார்க்கல ஆண்டவர். அப்படி சப்போஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டோன்ட் வரி, உங்களை ஆண்டவர் ஒரு நாள் பார்ப்பார், டீல் பண்ணிடுவார். பெரியவங்க ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ என்னோட கண்ணாடி கதை முடிஞ்சிருச்சுல? எஸ், கண்ணாடி கதை முடிஞ்சிருச்சு. சின்ன வயசுல நீங்க என்னெல்லாம் விஷயங்கள் ஆண்டவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் ஏற்ற காலத்துல எப்படி உங்களுக்கு என்ஜாய் பண்ண வைக்குமோ அந்த ஆண்டவர் செய்வார். ஏன்னா இந்த பிள்ளைங்க பாதி நேரம் சர்ச்சில் தான் இருக்கிறாங்க, இந்த வாலிப பசங்க. ஆமா தானே? பாதி நேரம் சர்ச்சுன்னு இருக்கிற பிள்ளைங்க, நீங்க ஆண்டவரை பார்க்கறதுனால தான் நீங்க வந்து சர்ச்சில் இருக்கிறீங்க. நான் ரொம்ப காமெடியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? யாரும் சிரிக்க மாட்டீங்களே, சிரிச்சிங்கன்னா நல்ல வாயை விட்டு சிரிங்க, ஓகேவா? அது காமெடியானு எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணை பார்க்கவே என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துக்கு அந்த நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, போவாங்க, நிற்பாங்க, என்ன பண்ண பார்க்குறதுக்காக என்ன பண்ணுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நல்லா சிரிக்கிறீங்களே. ஆமாவா? இப்போ எங்கக்கா போயெல்லாம் நிற்கிறது, நான் என் ஃபோன்லேயே பார்த்துருவேன், எப்போ ஆன்லைனு என்ன ஏது. அண்ட் யூ லைக் எனி சாங், யூ சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பார்க்குறீங்க, பார்த்துட்டே இருக்கிறீங்க. பிகாஸ் யூ லைக் அண்ட் யூஆர் சீயிங், யூ வாண்ட் டு சீ. இது அப்ளைஸ் டு காடுங்க. உங்களுக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்கிறதுனால தான் நீங்கள் பாதி நேரம் சர்ச்சில் இருக்கிறீங்க. இதுக்கு நீங்கள் கை தட்டி இருக்கணும். நான் எக்ஸாம்பிள் மட்டும்தாங்க சொன்னேன், நம்ம பசங்க பார்க்குற பசங்கள்லாம் இல்லைங்க, ஆண்டரை மட்டும் பார்க்குற பிள்ளைங்க. ஆமீன், இதுக்கு தான் ஆமீன் சொல்லியிருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. என் பிள்ளைங்க தேவை இருந்தாலும் எல்லாமே ஏசப்பா பார்க்குற பிள்ளைங்க. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க.
வெளியில இருக்கவங்களா சொல்லுங்க, என் பிள்ளைங்க என்ன வந்தாலும் ஆண்டவரை நோக்கி பாக்குற பிள்ளை. என்கிட்ட அடம் பிடிச்சாலும் என்கிட்ட அடம் பிடிக்கிறது இன்னையில இருந்து கொஞ்சம் கம்மி ஆயிரும். ஆமென். அடம் பிடிக்காம என் பிள்ளைங்க இன்னும் அப்படிதான், அப்படி போடுங்க. என் பிள்ளைங்க இன்னையில இருந்து இன்னும் அடம் பிடிக்கிறத கம்மி பண்ணி ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்க்கிற தலைமுறையா இருக்க போது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் யாருங்க? வாலிப பசங்க சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் யாரு? பெரியவங்களும் சொல்லலாம், உங்களுடைய தான். நம்ம ஆண்டவர் யார்? வேற சொல்லணும். அவர் ஒருத்தர் ஒருவார் நாமங்கள் உடையவர் மட்டும் இல்ல, அவர் யாருங்க நமக்கு? போதுமானவர், அப்புறம் ரட்சகர், சேனைகளின் கர்த்தர், எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர், அப்புறம் பரிசுத்தர், நீதியின் தேவன், பேர் சொல்லி அழைக்கிறவர், இரக்கம் உள்ள தேவன், கிரகிக்க முடியாத காரியங்கள் செய்பவர், அன்புள்ள தேவன், அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், ஆலோசனை கர்த்தர், பீஸ் மேக்கர், ப்ரொவைடர், எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர், வேற வழி செய்பவர், கிருபை உள்ளவர், எங்க அப்பா, அப்படி போடுங்க, என் அப்பா, என்னோட அப்பா. அப்புறம் வெளியில இருக்கவங்களும் சொல்லுங்க, எனக்கு கேக்குது. நீதி செய்பவர், என்னை காண்கிற தேவன், நேசிக்கும் தேவன், போடுங்க அங்கிள், அப்படி போடுங்க, நேசிக்கும் தேவன், வேற என்னங்க என்னங்க? அப்பா, இதுதான் யூத் சண்டே அப்படின்னு சொல்றது. நம்ம கான்கிரேஷன் பரிசுத்த ஆவியானவர் அப்படி நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவரு ஆல் ரவுண்டருங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லவே இல்லை. 2 கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? அப்படி போடுங்க அண்ணே, என் ஜீவனானவர். அப்படி ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்களேன். யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் தெரியுதா உங்களுக்கு? அவர் எவ்வளவு கொப்ப தேவன்னு தெரியுதா? அவர் என்ன ரேஞ்ச் உங்களுக்கு தெரியுதா? ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் பொழுதும் அவரோட கெத்தே வேறங்க. அவர் வேற லெவல் ப்ரோ. சொல்லுங்க அண்ணே, ஏதோ கை உயர்த்துறீங்க, சொல்லுங்க. பரிகாரி, அப்புறம் மன்னிக்கிற தேவன், என்னங்க? ஸ்ட்ரெங்த் கொடுக்கிறவரு, ஆமென். மாறாதவர், கிரியேட்டர், அப்புறம் ப்ரொடெக்டர், பரிந்து பேசுறவர். யாருங்க அவர்? இன்னும் பேசுங்க, என்னங்க நீங்க? நம்ம போடுங்க அங்கிள், அப்படி போடுங்க. ஏன் அப்படி போடுங்க? ஏன் ஆண்டவரை போல வேற யாரும் இல்லைங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத. இதுக்கு நீங்க கொடுக்கணும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இயேசு கிறிஸ்து. மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. இப்போ என்ன பண்ணணும்? தலைக்கு மேல இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. உண்மையா இயேசு கிறிஸ்து மாறாதவர்னு விசுவாசிக்கிறீங்களா? என் பிள்ளைக்கு அவர் மாறாதவர், எனக்கு அவர் மாறாதவர். ஆமாவா இல்லையா? ட்ரெண்டு மாறும், ஃபோனு மாறும். என்னக்கா ஃபோனையே பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஃபோனை லுக்கு கொடுக்குற வரைக்கும் லுக்கு கொடுத்து கொடுத்து லுக்கு ஆக 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 அப்படி உலகம் சொல்லுங்க. ஆனா நம்ம தலைமுறை அப்படி சொல்லாது. இதை பார்க்காத தலைமுறை பார்க்கும், பார்க்க வேண்டியதை பார்க்கும். யாரை பார்க்குற தலைமுறை? நான் நல்லா அறிக்கை விட்டுட்டே இருக்கிறேன், நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. எங்க பேரண்ட்ஸ் எதுவும் கவலைப்படாதீங்க. வாலிபர்களே,
இந்த ஃபோன் அடிக்ஷன்ஸு அக்கா ஃபோன் எல்லாம் நம்மளை மேற்கொள்ளாதையா? உனக்கு தைரியம் இருக்க சொல்கிறதுக்கு? வாலிபரை பார்த்து தைரியம் இருக்க சொல்கிறதுக்கு? இது எல்லாமே என்னை ஆட்கொள்ளாது. நான் தான் இது மேலே கண்ட்ரோலில் வச்சுருக்கிறேன். உனக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். வாலிப பிள்ளைங்களே, பெரியவங்களோ, நம்ம என் தேவனால் எல்லாம் செய்ய முடியும்னா என்னாலையும் செய்ய முடியும். ஆமாவா இல்லையா? ஸோ இந்த லுக்கு எல்லாம் மேட்ரு இல்லை. என் ஆண்டவர் லுக்கு கொடுத்தா அவர் என்ன லுக்கு கொடுத்துப்பார். இயேசு கிறிஸ்து ஏன்னா நேற்றும் இன்றும் நாளை மாறாத தேவன். என் அப்பாக்கும் ஆண்டவர், எனக்கும் ஆண்டவர், என் பிள்ளைக்கு அவர் தான் ஆண்டவர். ஆமாவா இல்லையா? எல்லா ட்ரெண்டும் மாறுதுங்க, ஆனா என் கையில இருக்க வேதாகமோ தேவனோட வார்த்தை மட்டும் மாறவே சொல்லுங்க, மாறவே மாறாது. அப்படி சொல்றாங்க. ஏஞ்சி நின்று எழுப்பி நின்று ஃபாஸ்டா. ஆமா, இயேசு கிறிஸ்து மாறாதவா, தலைக்கு மேல மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. யார் வேணா மாறலாம், இயேசு மட்டும் மாற மாட்டாரு சொல்றாங்க. ஹalleluya சொல்லுங்க. சடனா என் பிள்ளைங்க கூடி மூச்சு நடிச்ச மாதிரி பேசிடுறாங்க, மாறுறாங்க. ஆனாலும் நான் ஆண்டவரே நோக்கி பார்ப்பேன். சடனா எங்க அப்பா அம்மா என்னன்னே புரிஞ்சுக்க மாட்டாங்க, டபால்னு நம்மள திட்டிடுறாங்க. ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நோக்கி பார்ப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தலைக்கு மேல என்ஜாய் பண்ணாலும், எப்படி வேணாலும் இருந்தாலும், நான் என்ன என் ஆண்டவர் என்ஜாய் பண்ண வைப்பாரு. ரெடியா? சிலவங்க கையை உயர்த்தவே இல்லை, கை தட்டவே இல்லை. கை தட்டிட்டு ஹalleluya போகும்போது ஒன்னா நான் இப்படி போனேன்னா நீங்க இப்படி போகணும், நான் இப்படி போனேன்னா இப்படி போகணும். ரெடியா? இது என்ன சண்டே? இது என்ன சண்டே? என்ன காட்டிலும் ரெண்டு அண்ணாமாருங்க வந்து வேற லெவல்ல நடத்திட்டாங்க. ஓகேவா? ரெடியா? போலாமா? 1 இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே. இயேசுவுக்கு மகிமை, இயேசுவுக்கு கனம். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, இயேசுவுக்கு கனம். சிரிச்சுக்கிட்டே ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். இப்போ let's go. ஹalleluya, 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 ஹalleluya. He is the same, unchanging Jesus, unchanging Jesus, unchanging Jesus. He is the same, unchanging Jesus through eternity. Monitors. Hallelujah, 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 hallelujah. அவங்கதான் hallelujah. நீங்க தாங்க நல்ல ஸ்மைல், ரொம்ப அழகா இருக்கீங்க. ஸ்மைல் பண்ணுங்க. hallelujah. God bless you. ரொம்ப அழகா இருக்கீங்க. You are loved by God. Yeah. You are specifically loved by God. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டோங்க, எப்படி வேணாலும் இருக்கட்டும். பட் இன்னிலிருந்து ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ ரிஃப்ரெஷ்மெண்ட், நியூ ரினியூவல் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்கிறார். Not because of anybody's intervention, not because of anybody's intervention. It is because God's intervention in your life. He's intervening in your life today, into your heart, into everything, and He's going to protect you. உன்னை கரம் பிடிச்சு ஆண்டவர் நடத்துவார். ஏன்னா என் இயேசு மாறவே மாட்டார். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சிக்கோங்க பார்க்கலாம். பாய்ஸ் பாய்ஸ், கேர்ள்ஸ் கேர்ள்ஸ், விமன் விமன், மென் மென் மென். சும்மா சொன்னங்க, எல்லா இடத்துல சொல்கிற டைலாக். ஆமாம், பிடிச்சிக்கோங்க, கரம் பிடிச்சிக்கோங்க, கரங்களை உயர்த்தி பிடிச்சு சொல்லணும். எனக்கு மட்டும் இல்லை, என் சர்ச்சுக்கும் என் தலைமுறைக்கு இதுதான். இயேசு கிறிஸ்து மாறவே மாட்டாரு. மாறுவாரா?
மாறுவார். வேணா சூழ்நிலைகள் மாறலாம், தகால் பிள்ளைகள் மாறலாம், இல்லை பெற்றோர் மாறலாம், இல்லை சொந்த பந்தம், கணவன் மனைவி அப்பா எல்லாம் மாறட்டும். that's not a problem. இயேசு கிறிஸ்து வரவே மாட்டாரு. ஏன்னா அவரை லுக் விட்டுட்டு இருக்கேன். சாரிங்க, சும்மா நம்மள்ட்ட டைலாக். யாரும் லுக் விட்டுட்டு இருக்கிறோம்? ஆண்டவரே, நான் உங்களை லுக் விட்டுட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நாம நேசி கையை பிடிச்சு உயர்த்தி பிடிச்சு ஹalleluya ஹalleluya. யாரோ கை தனியா தெரியுதே, கை தனியா தெரியுதே, கை தனியா தெரியுதே, கையை பிடிங்க, நிறுத்துங்க. அந்த அக்காவோட கையை தனியா தெரியுது. ஏன் ஆண்டவர் இப்படிதான். 99 ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு விலகி போனா கூடியும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரோ, பாவம் அந்த அக்கா மட்டும் தனியா கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. அதால இயேசு உங்களை விடுற மாதிரி இல்ல. கையை பிடிங்க. பிடிச்சாச்சா? எல்லாரும் கை பிடிச்சாச்சா? 1 2 3 ஹalleluya ஹalleluya. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா குடிச்சு ஹalleluya 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 ஹalleluya. நானும் என் குடும்பமும் என் வீட்டாரும் என் ஃபேமிலி இயேசுவை தான் லுக் விட்டுட்டே இருப்போம். என்னம்மா இது தக்காளி இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னா, யூத் சண்டேங்க, யூத் லெவலுக்கு வந்துட்டேன். ப்ரொஃபஷனலாக சொன்ன ஆண்டவரே உங்களை நான் மட்டும் தான் பார்த்துட்டே இருக்கிறேன். அப்படியே நம்ம யூத் வெர்ஷனில் வந்தா, ஆண்டவரே உங்களை மட்டும் தான் லுக் விட்டுட்டே இருக்கிறேன். ஆண்டவரே என்ன வந்தாலும் யாரை பார்ப்பேன், யாரை பார்ப்பேன்? உலகத்தில் அந்த டேர்ம் லுக்கு விடுறதில்ல, வேற ஏதோ பாஷையில் பேசும்போது எனக்கு என்னோட ரூபவதி, என்னோட அழகானவர், ஓ என்னோட அழகு, என்னோட எல்லாமே நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே, யாரலுக்கு விடுவேன்? உங்களை மட்டும்தான். யாரு புரிஞ்சாலும் புரியலனாலும் நீ கொடுங்க, உங்களை மட்டும் பார்ப்பேன். யாரு பார்க்காவிட்டாலும் உங்களைய பார்ப்பேன். ஏசப்பா அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே, ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உம்மை நான் அறிந்து கொண்டே. நான் உங்களை பார்க்கிறேன். ஏன் தெரியுமா ஆண்டவரே? அழகானவர், தூயவரே, கரங்களை இப்படி கூப்பி, உயர்ந்தவரே, என் அன்பே, அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. நான் உங்களை பார்க்கணும், உன் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆஞ்சை ஐயா. நான் உங்களை பார்க்கணும், உன் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. ஆண்டவரே உங்க அழகா பார்க்கணும், நான் உங்களை தான் பார்க்கணும். ஆண்டவரே யாருமே என்ன பார்க்க மாட்டாங்கன்ற சொல்ல மாட்டேன். ஆண்டவரே இனிமேட்டு நான் உங்களை பார்க்குறேன்ப்பா. 2 கரங்களை உயர்த்தி பிடிச்சு, நான் உங்களை பார்க்கணும், உன் பாசத்தில் மூழ்கணும், இது
என் வாஞ்சை ஐயா. நான் உங்களை பார்க்கணும், உன் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. ஆமென். ஆண்டவரை பார்த்தவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே உட்காந்துடலாம். அப்படியே உட்காருவோம், எஞ்சிப்போம், உட்காந்துருவோம், எஞ்சிடுவோம், உட்காந்துடலாமா? அப்ப நான் ஆண்டவர் மாறாதவர் சொல்லுங்க, மாறாதவர் சொல்லுங்க, மாறாதவருங்க. ஸோ நம்ம 45வது அதிகாரத்தில் இருக்கோம். நம்ம ஆண்டவரோட நாமங்களை சொன்னோம். நம்ம ஆண்டோட கெத்து உங்களுக்கு புரியுதுங்களா? ஒவ்வொரு வார்த்தை சொல்லும்போது ஜீவன் உள்ளதாய் மாறுகிறது. இந்த 45 அதிகாரத்தில் நான் தான் அப்படின்னு சொல்ற நிறைய வார்த்தைகள் இருக்கு. யாரெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணீங்க? நான் இப்படிதான் போடப்பட்டிருக்கு. பைபிள் ஓபன் பண்ணுங்களேன். போட்டிருக்கா இல்லையா? யாரு? நான் தான் ஆண்டவர், என்ன இல்லாம யாருமே இல்லை. நான் தான் ஐ ஹவ் equipped you for battle though you don't know me. நான் உன்னை பேட்டிலுக்கு எக்யூப் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வேற என்ன சொல்லுங்க? நான் என்னெல்லாம் பண்றேன்னு அவர் சொல்றாரு. நானே இஸ்ரவேலின் தேவன், நானே கிரியேட்டர், நானே கர்த்தர், நானே பரிசுத்தர். சொல்லுங்க. அறிவிக்கிற தேவன், சேனைகளின் கர்த்தர். அந்த சாப்டர்ல நம்ம ஆண்டோட கெத்தை பத்தி சொல்றேன் ப்ரோ. ஓகேவா ப்ரோ? அந்த பின்னாடி இருக்க ப்ரோ ஓகேங்களா ப்ரோ? யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோங்க? யூத் சொல்லுங்க, யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? சூப்பர் ஹீரோ இயேசுதா. என் இதய துடிப்பு அவருக்கு தான். யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? யாரை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கீங்க? வெளியில இருக்கிறவங்களே சூப்பரா ரெஸ்பாண்ட் பண்றாங்க, உள்ள இருக்கிறவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல. எனர்ஜி கம்மியாயிருச்சு. ஏதோ யோசிக்கிறீங்களோ? என்ன யோசிக்கிறீங்களோ? இல்லைங்க, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஆண்டவர் நடத்த போகிறார். வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இந்த சாப்டர்ல உள்ள நான் சொல்லுகிறேன், நம்ம ஆண்டவர் யாரை நான் பார்க்கிறேன்னு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு ரிவிஷன் நடக்குது. யாரெல்லாம் இந்த ரிவிஷனுக்கு ஓகே சொல்றீங்க? ரிவிஷன் ஓகேவா? ஏன்னா அடுத்த டெஸ்ட் எல்லாம் வரும்போது இந்த ரிவிஷன் இருக்கிறதுனால என்ன எக்ஸாம் வரட்டும்டா, நான் பாஸ் தான். ஏன் ரிவிஷன் பண்ணிட்டேன்? என்ன என்னோட ரிவிஷன்? ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியும். ஆமேன் சொல்லுங்களேன். அல்ல ஆமேன் சொல்லுங்களேன். நான் ரிவிஷன் பண்ணிட்டோன்னே எனக்கு நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம் வேணா வரட்டும், என்ன வேணாலும் வரட்டும், எனக்கு தெரியும் யார் என் கூட இருக்கிறா, நான் யாரை பார்க்கிறேன்னு எனக்கு தெரியும். கிரிக்கெட்ல எல்லாருக்குமாக பிடித்த நபர் யார்? எக்ஸாக்ட்லி யார் அது? தோனி அவர்கள். அவரோட கெத்தை பத்தி நீங்க நேரா பார்த்திருக்கீங்களா? அவர் உங்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? இல்ல. நமக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? இல்ல. ஆனாலும் என்ன, அவரை உலகமே என்ன பண்ணுது? பிடிக்குது. அவ்வளோ கெத்து அவருக்கு. ஆனா அதே காட்டிலும் கெத்து நம்ம ஆண்டவர். எப்படி தெரியுமா? அவர் அங்க மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுகிற ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலே அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாருங்க. என்ன வாலிப பசங்க இந்த நேரத்தை நல்லா முடிஞ்ச விசில் அடிப்பீங்கன்னு பார்த்தேன். இல்லை வேண்டாம், நாட் அலவுட். உங்கள் சர்ச்சில் நாட் அலவுட். இந்த நேரத்தில் அவர் எங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு? உலகத்தில் இருக்க மனுஷங்க ஹீரோஸ் எல்லாம் அவங்க ஸ்டேஜ்லேயும் அவங்களோட இடத்துல தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. எல்லா இடத்தையும் ஆல்ரவுண்டராக பர்ஃபார்மன்ஸும் பண்ணிட்டு எங்கேயோ கிடக்குறேன்னா அவரை நோக்கி பார்த்து ஏசப்பான்னு கூப்பிடும்போ என் வாழ்க்கைக்குள்ள வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ற விதங்கள் இருக்கு பாரு. புரியுதுங்களாங்க உங்களுக்கு சொல்றது? உங்க வாழ்க்கையில அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரா இல்லையா? என்னங்க நீங்க என் வாய்ஸ் சரியா கேட்கல போல. பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரா இல்லையா? என்ன அபி, கண்டிப்பா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரா இல்லையா? இந்த வார்த்தை உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா ஜாய்? யோசிக்கிறீங்களோ அது என்ன பர்ஃபார்மன்ஸ்ன்னு? ஏன்னா அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. சில இடத்துல நான் பேசல, சில இடத்துல ஆண்டவர் எனக்காக பேசினார்.
சில இடத்துல நம்ம வந்து ஒதுங்கி நிற்கணும்னு இடத்துல இது நமக்கு ஆப்பு வருதுன்னு தெரிஞ்சோடனே ஆண்டவங்க பெர்ஃபார்ம் பண்ணி அப்படியே தடங்கல் பண்ணி நம்மளை வழியை நேர்மைப்படுத்திருக்கிறாரு. எவ்வளோ இடத்துல இறங்கி வந்து தூக்கி நம்மளை எடுத்திருக்கிறார். எவ்வளோ வியாதிகள்லேருந்து சுகப்படுத்திருக்கார். அவர் ஜஸ்ட் பேசுகிறவர் அல்ல, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறவர் மாத்திரம் அல்ல, அவர் செய்கிற சூப்பர் சூப்பர் டூப்பர் சூப்பர் சம ஹீரோவா இருக்கிறார். கை தட்டுங்க வாலிப பசங்க, தலைக்கு மேல கை தட்டு. யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம் தெரியுதா? நீங்க யாருக்காக உழைக்கிறீங்க தெரியுமா? யாருக்காக பேசுறீங்க தெரியுமா? ஒரு ஸ்டேஜ்ல மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுகிற தேவன் அல்ல. ஏய், ஃபேன்ஸ் கிட்ட வருவார், கிட்ட வந்து கூப்பிடுமா, பாக்குமா, அரவணைப்பார், கூடுமா, கேட்பாருங்க. அவர் சர்வவல்ல தேவன், சர்வ வியாபி. அவரோட நிலைமை நல்லா புரியும், நம்ம நிலைமை நல்லா புரியும். நல்லா புரிதல் சொல்ற தேவன் அல்ல, அந்த நிலைமையை மாற்றுகிற தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறார். இந்த சாப்டர்ல வேற என்ன சொல்றாரு? என்னக்கா நீங்க பிரசங்கம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இதாங்க பிரசங்கம். என்ன தெரியுமா? வாலிப மீட்டிங்கா இருக்கிற டிஸ்கஷன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரே ஆண்டவர். உங்களுக்கு எனக்குள்ள இயேசுவின் ரத்தம் தாங்க ஓடுது. உங்களை நான் பார்க்காவிட்டாலும் என் சொந்தங்க நீங்க, என் சொந்தங்க நீங்க. யாருங்க என் சொந்தமா இல்லையா? நீங்க எப்படி சொந்தம்? உங்களுக்கும் எனக்கும் ஓடுறது ஒரே ரத்தம் தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தங்க. இன்னைக்கு அதனால அவரை பத்தி புகழ்ந்து பேசுறதுல ஒரே சந்தோஷம். ஏன்னா அவரை மட்டும் தான் நீங்களும் நானும் லுக்க விடுறது. என் வாழ்நாள் ஃபுல்லா அவரை தான் நான் என்ன பண்ணுவேன், பார்ப்பேன். இன்னைக்கு ரிவிஷன் நடக்குது நமக்கு, அவர் யாருன்றத ரிவிஷன் பண்ணோன்னே அடுத்த வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்ஸ்ல, ஒவ்வொரு ஒர்க்கோட எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஒர்க்கோட ப்ரமோஷன், எவ்ரிதிங் ஏன் ஆண்டவர் என்னோட துணை நின்று எனக்கு உதவி செய்வார். அடுத்தது பாருங்க, சொல்லுங்க வேற என்னெல்லாம் போட்டிருக்கு அதுல. எனக்கு கர்த்தராகிய நானே இவைகளை செய்கிறேன். உனக்கு என்னெல்லாம் வேணுமோ, உனக்கு என்ன வேணுமோ, எவ்வளவு வருஷங்களுக்கு நடக்கவே நான் ஆளை எழுப்பேன். யாரை எழுப்பியிருக்காரு இந்த சாப்டர்ல? இந்த சாப்டர்ல ஒரு மனுஷன் ஆண்டவர் எழுப்பியிருக்காரு. யார் அது? சாமங்க. யார் இப்ப சொன்னது? பெரியவங்க சொன்னாங்களோ? ஓகே, யாரை எழுப்பியிருக்காரு ஆண்டவர்? ஆன்சர் லீக் பண்ணிச்சாங்க போல. யாரை எழுப்பினாரு? கோரேஷை எழுப்புறாரு ஆண்டவர். இந்த சாப்டர்ல எழுப்பி சொல்லுவார், நான் உன்னை விடுவிக்க ஆள் அனுப்புறேன் அப்படின்றார். கோரேஸ் எழுப்புனாரா இல்லையா? யார் அந்த கோரேஸ்? யாரோ ஒருத்தர் நம்ம ஜனங்களை விடுவிக்க, தட் இஸ் ஜூடா ஜனங்களை அவங்களோட எக்ஸைல்ல இருந்து விடுவிக்க தானியலோட ஜெபம். தானியல் 9ஆம் அதிகாரத்துல தானியல் ஜோம் பண்றார். ஜோம் பண்ணிட்டு அங்க கேப்ரியல் தூதன் தானியலுக்கு வரார். எடுக்கிறோமா? எடுக்க வேண்டாம், ஜாலியா பேசலாம்ல. ஆண்டோட வசனம் நல்லா கேட்கிற சபை, நல்லா படிக்கிற சபை, அதுக்காக ஸ்தோத்திரம். ஸோ கேப்ரியல் தூதன் வந்து தானியல் ஜோம் பண்ண உடனே ஆண்டவர் தானியலுக்கு ஒரு பதில் வருகிறது. நான் உனக்காக எல்லாம் என்ன பண்ணுவேன், செய்வேன். அந்த ஆளு தான் இன்னைக்கு நம்ம படிக்கிற இந்த சைரஸ். கோரேஸ் என்ன பண்றாரு? ஆண்டவர் இந்த சாப்டர்ல தான் எழுப்புறாரு. நீ யாரை நினைச்சிட்டு இருக்கிற? இன்னும் என் கெத்த என்னன்னு உனக்கு தெரியுமா? நம்ம லாங்குவேஜ்ல பேசினா என்ன தம்பி, என்ன ஜோஷுவா, ஆண்டவர் நம்மளை பார்த்து இப்படியே சொல்றது பாரு, ஜோஷுவா உனக்கு என் கெத்த என்ன தெரியுமா? உனக்கு நான் எவ்வளோ பெரிய ஆள்னு உனக்கு தெரியுமா? அதை திருப்பி உனக்கு சொல்லிட்டே இருப்பேன். சொல்லிட்டு மாத்திரம் அல்ல, செயல்படுத்துகிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென், ஆமென். செயல்படுத்துகிற தேவனா இருப்பேன். வேற என்ன இந்த சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கு? யதார்த்தமானவர்களை அறிகிற தேவன். வேற கோணலமானவர்களை செம்மையாக்குவேன். வேற என்ன? இருப்பு தாழ்பால என்ன பண்ணுவேன், முடிப்பேன். நான் உன் முன்னாடி போவேன். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றாரு? எல்லா நாவுகளும் அடங்கும், எல்லா நாவுகளும், எல்லா knee will bow down, every tongue will declare that I am God. நான் தான் எல்லா சோர்ஸுக்கும். The Lord is the source of all my righteousness and my strength. Amen. In the Lord all the generation of Israel will be justified. ஆண்டவருக்குள்ள எல்லா தலைமுறையும் ஆண்டவர் பார்த்துப்பார். For the Lord is God, He created the heaven and earth, He put everything in place. வேற என்னங்க? அவரே தம் ஜனத்தை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அவரை அன்றி வேற யாரும் இந்த உலகத்துல இல்ல. நான் வந்து சிட்டியை ரெஸ்டோர் பண்ணுவேன். 13ஆம் வசனத்தை படிங்க. I will raise up. படிங்களே. யார சரியா கேட்கல. எழுப்பி
I will raise up Cyrus to fulfill my righteous purpose, and I will guide his actions. He will restore my city and free my captive people without seeking a reward. I, the Lord of host armies, have spoken. இந்த 13வது வசனத்தை I declare this over this church. இப்ப தெளிவா மைக்ல படிங்க தமிழ்ல. நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். ஓகே. அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். யாரெல்லாம் பெரியவங்க சொல்றீங்க இந்த வசனம் என் பிள்ளைக்கு? பாஸ்டர் சொல்லிட்டார், ஆமேன் சொல்லிட்டார். எவ்வளோ பிள்ளைங்களுக்கு அவர் ஆமேன் சொல்லிட்டார். ஆமேன் சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்களே, ஆண்டவர் உங்களை ரேஸ் பண்ண போறார். புரியுதுங்களா? உங்களை ரேஸ் பண்ண போறார். எப்படி ரேஸ் பண்ண போறாருன்னா, டு ரெஸ்டோர் மை சிட்டி. சென்னை பட்டணத்தை உங்களால ரெஸ்டோர் பண்ண முடியுமா? அண்ணே சூப்பர்ண்ணே. இவர் பட்டாபிராமில் இருக்க அட்வென்ட் சர்ச்சில் இருக்க யூத் பிள்ளைகளை அவங்க மூலமா இந்த சிட்டியை ரெஸ்டோர் பண்ண ஏசப்பால முடியும். சும்மா டைலாக் எல்லாம் இல்லை. ஆண்டவர் செய்யணும்னு தீர்மானிச்சிட்டாரு. உன் மேல அழைப்பு இருந்ததுன்னா உங்க மூலமாக நிறைய எழுப்புதல் சென்னை சிட்டிக்கு நடக்கும். He will guide his action. I will guide your action. I will fulfill everything. I will restore my city and free the captive people. கேப்டிவா இருக்கிறவங்கள நீங்க வெளியில கொண்டு வரதுக்கு தான் இந்த யூத் சர்வீஸ். பின்ன என்னங்க நோக்கம்? சும்மா யூத் சர்வீஸ் பசங்க டான்ஸ் ஆடுறாங்க பேசுறாங்க அதெல்லாம் இல்லை. சிறை பிடிக்கப்பட்டுகிற வாலிபர்கள், சிறை பிடிக்கப்பட்ட குடும்பங்கள் என்ன ஆகணும்? விடுதலை ஆகணும். அதுக்காக தான். ஸோ இன்னைக்கு ஐ வில் ரேஸ் அப். இந்த சாப்டர் முழுவதுமாக நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அவரை என்ன பண்ண முடியும்? இன்னும் அதிகமாக பார்க்க முடியும். பார்க்க முடியுமா? முடியாதா? அடுத்தது, நான் ஆண்டவரை பார்ப்பேன்னு சொல்றது ஒரு ஒரு டிசிஷன். தட் இஸ் எப்படின்னா, நான் கண்டிப்பாக ஆண்டவரை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நம்ம இன்னைக்கு இன்னும் எடுக்கணும். தட்ஸ் மை டிசிஷன். என்ன அப்படின்னா, என்ன வந்தாலும் நான் யாரை பார்ப்பேன்? இனி ஒன்று, நான் ஆண்டவரை பார்ப்பேன். இனி ஒன்று, ஆண்டவரை நான் மற்றவங்களுக்கு காண்பிப்பேன். நான் ஆண்டவரை பார்ப்பேன், நான் மற்றவங்களுக்கு ஆண்டவரை காண்பிப்பேன், மற்றவங்களை ஆண்டவரை பார்க்க வைப்பேன். ஆமென். முடியுமா? 2 விஷயம். ஒன்று, நான் ஆண்டவரை பார்ப்பேன். அடுத்தது, மற்றவங்களை பார்க்க வைப்பேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா, டேய் இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த இடத்துல செம்மையாக இருக்காண்டா, பிரியாணி சூப்பராக இருக்காண்டா, அந்த லிங்க்கை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன், இப்போவே நாங்கள் அங்கே போகிறோம். பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களா? போய் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்களா? அப்படியே யாரும் பார்க்காத மாதிரி வாலிப பசங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த ட்ரெஸ்ஸு இந்த இடத்துல இந்த வெப்சைட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த சாரி சூப்பராக இருக்குது, இல்லை இந்த கடை சூப்பராக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? நோக்கி என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். என்னண்ணே பார்க்க மாட்டீங்களாண்ணே, நீங்கள் ரொம்ப சூப்பராண்ணே, அப்படிலாம் இல்லைல்லண்ணே, அந்த சூப்பர் இல்லை. நம்ம ஷேர் பண்ணுவோம். நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம்? காட்டுவோமா இல்லையா? This applies to us. நமக்கு விடுதலை தந்த தேவனை மற்றவங்களுக்கு காட்ட வேண்டியது நம்ம பொறுப்பா இருக்கு. That's what God said. I will raise you. இந்த சைரஸ் ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? அவர் எஸ்ரா 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுது, பார் சைரஸே எழும்பு, நான் சொல்றேன், நீ என் பிள்ளைங்களை என்ன பண்ணு? விடுவி அப்படின்னு சொல்றாரா இல்லையா பாஸ்டர்? ஆமாவா இல்லையா? யாருக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு? கட்டளை கொடுக்குறாரு. இன்னைக்கு அப்படி ஒரு கட்டளை அட்வென்ட் பட்டாபிரம் சர்ச்சுக்கு வருது. வாலிப பசங்கள்லாம் டயர்டாகி வேலை செஞ்சு தூங்கிட்டு இருக்கீங்களோ? உங்களுக்கு தான் தேவனோட வார்த்தை வருது. இந்த ப்ரொக்ளமேஷன் வருது. எடுங்க. எஸ்ரா 1ல போடப்பட்டிருக்கு பாருங்க. எங்க போடப்பட்டிருக்கு பாருங்க? ப்ரொக்ளமேஷன் 1, 2, 3 வசனத்துல போடப்பட்டிருக்கு பாருங்க. பாத்தீங்களா? பார்க்கலையா? படிங்க. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் என்ன பண்ணாரா? ஆவினை ஏவினார். இன்னைக்கு வாலிபரோட ஆவியை ஆண்டவர் எழுப்புறாரு, ஏவுறார்.
உனக்கு அதிகாரம் இருக்கு, உனக்கு டேலண்ட் இருக்கு, உனக்கு செம்ம டேலண்ட் இருக்கு, உன்னால சில விஷயங்களை செய்ய முடியும். செம்மையா டேலண்ட் இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல, நான் கண்டிப்பா சொல்றேன் பாஸ்டர், இங்க இருக்க வாலிபர்களுக்கு, பெற்றோருக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு, இங்க இருக்க வாலிபர்களுக்கு விசேஷித்த தாளந்த ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஈவன் ராஜாக்கங்கள் நீங்க பாஸ் ஆக முடியுங்க. அந்த அண்ணன் மட்டும்தான் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்றார். பின்னாடி இருக்கிற அண்ணன், வேற எந்த அண்ணனும் கையை உயர்த்தி அக்காங்க கையை உயர்த்த மாட்டேன், நீங்க பாஸ் ஆவீங்கப்பா, இப்படி பாஸ் ஆவீங்க தம்பி. நீ கேர்ள்ஸ் கூட பாஸ் ஆகலாங்க. என்னங்க நீங்க? நம்ம தாங்க ராஜா. ராஜரிய அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றி இருக்காரு. ஏன் சும்மா வச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, நான் கேட்கறேன், ஏன் சும்மா வைக்கணும்? இன்னையிலேருந்து அந்த ப்ரொக்ளமேஷன் இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வருது, நம்ம பிள்ளைகளுக்கு நேரா வருது. உங்க ஆவி ஆண்டவர் என்ன பண்றாரு? இன்னைக்கு என்ன பண்றாரு? ஸ்டேர் பண்றாரா? கலக்குறாரா? என்ன பண்றாரா? ஏவராருன்றது இங்கிலீஷ்ல இங்க ஸ்டேரிங் போட்டிருக்கு. நல்லா என்ன பண்றாரா? யாருக்கெல்லாம் நல்லா கலந்து ஒரு சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு இல்ல பப்பு என்ன பண்ணணும், நல்லா பண்ணி, what is he doing then? He put this proclamation in writing and send it throughout his kingdom. அதன போட்டுருக்கே, போடுங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் அந்த என்னெல்லாம் ஆண்டவர் சொன்னாருன்றத அவர் அழகா என்ன பண்ணிடுறாரு? சூப்பரா அழகா அடுத்த வசனம் எல்லாம் என்ன பண்றாரு? அழகழகழகழகழகழகழக யாரும் பண்ண முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச விஷயத்த சைரஸ் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணாரு? செய்ய வச்சாரியா. யாருமே 70 வருஷம் ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா தானியேல் ஒருத்தர் ஜோம் பண்ணிட்டு இருந்தார், தீர்க்கதரிசிங்க ஜோம் பண்ணிட்டு இருந்தார். அவங்கள வச்சு உங்களுக்காக உங்க பெற்றோர் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறத செக். உங்களுக்காக உங்க பெற்றோர் ஜோம் பண்ண எல்லா ஜெபத்துக்கும் ஒரு பதில் இன்னைக்கு வருது. உங்க பாஸ்டர் ஜோம் பண்ணதுக்கு இன்னைக்கு ஒரு பதில் வருது. வாலிப பிள்ளைகள் ஜோம் பண்ணதுக்கு பதில் வருது. என்ன பண்ணாரு? பெரிய கிஃப்ட் மேட்டர் இல்ல, உங்க இருதயத்தை ஆண்டவர் ஒரு கலக்க போறார். என்ன கலக்க போறார் தெரியுமா? ஆண்டவரே என்னன்னு தெரியல, ஆண்டவரே எனக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி தாளந்த தந்திருக்கீங்க, இன்னையில இருந்து நான் ஒழுங்கா போட போறேன், செயல்படுத்த போறேன். ஆமே சொல்லுங்க ப்ரோ. ஆமே. என்ன மாதிரி டேலண்ட்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார்? அந்த எல்லாமே ஆண்டவரே, நான் இப்படியே குண்டு சட்டியில குதிரை ஓட்டிட்டு நடக்கிற காரியம் எல்லாம் இல்ல, என்னை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு சைரஸ் பண்ணது யாராலையும் பண்ண முடியல. அவர் ஒரு இஸ்ரவேல் ஜனமும் இல்லை, யாருமே இல்லை, யாரோ ஒருத்தர் தான். அவர் அந்நிய தேசத்துல ஒரு மனுஷனை எழுப்பி என்ன பண்ணார் ஆண்டவர்? இந்த பார், என் ஜனங்களை விடுவிக்க உன்னைதான் நான் வச்சிருக்கிறேன். இந்த தேசத்தை விடுவிக்க பெரிய ஆளுங்களை ஆண்டவர் தேடல, அட்வென்ட்ல இருக்க யூத் ஆண்டவர் தேடுறார். நீ ரெடியா? இது சும்மா டயலாக் இல்ல, இது சும்மா பிரசங்கம் இல்ல, இது இந்த பிரீச்சர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங் இல்ல, இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ ஆண்டவருக்காக செய்யணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்கல்ல, ஏன் இவ்வளவு தூரம் யூத் சண்டைக்கு இவ்வளவு ப்ரையாரிட்டி கொடுத்து இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்து சிலவங்க சொல்லியிருக்காங்க, இந்த பசங்களுக்கு வேலையே இல்லை, எவ்வளவு தூரம் தான் இவங்க பண்ணுவாங்கன்னு சிலவங்க சொல்றாங்க. ஆனா சொல்லு, உனக்கு நேரா தான் ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தி ஆண்டவர் வச்சிருக்கிறார். உன் இருதயத்தை ஆண்டவர் ஸ்டேர் பண்ணி சில விஷயங்களை வருஷ கணக்காக செய்ய முடியாத காரியத்தை இந்த பிள்ளைகள் நீங்க செய்ய ஆண்டவர் உங்களை ஏற்படுத்துகிறார். ஏன் அட்வென்ட் இதுக்கே ஒரு 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 ரிவைவல் உங்க மூலமா ஏன் ஆண்டவர் கொடுக்க கூடாது? அம்மா மாருங்க, நான் சொல்றது புரியுதா? சூடு எடுத்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் ஆண்டவர் என்ன சூடா என்ன பண்றாரு? எனக்கு கொஞ்சம் வேலை பண்ணிட்டு இருக்கிறார், என் மைண்டை கொஞ்சம் வேலை பண்ணிட்டு இருக்கிறார். யாருக்கா தூக்கம் வருது, டயர்டா வருதுன்னா டிசைட் ஆயிக்கோ, சரியாவங்க சுத்தாரிங்க. என்ன ஆண்டவர் இன்னைக்கு சில பெரிய காரியங்களுக்காக ஆண்டவர் என்னை எழுப்புறார். ஜாய் எழுப்புறார். ஜாய், நீ இவ்வளோ கிரேசியா ஆண்டவருக்காக செயல்படுறதுக்கு உன்னை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சு நீ தான் சிலவங்களை விடுவிக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனை கிரேசியா செய்யறது உங்க சர்ச்சோட பேருது. ஆளுங்க என்ன வேணாலும் நினைக்கிட்டோம். ஆனா இதோ கேப்டிவா இருக்கிற சிறை பிடித்த ஜனங்களுக்கு ஆண்டவர் உங்களை ஒரு ஆசீர்வாதமா தான் ஆண்டவர் மாற்ற போகிறார். அவ்வளவு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஒரு கிங்கோட தாளந்துகள் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. இந்த பிள்ளைங்க, நீங்களே எனக்கு உங்களை பத்தி அவ்வளவா தெரியல, ஆனா ஆவியானவர் எனக்கு கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணி, தம்பி தேங்க்யூ.
ஆவியானவர் எனக்கு இப்படி எல்லாம் தான் எனக்கு சொல்றாரு. நீங்களே தான் சிலது பைசா போடுறீங்களே, நீங்களே ஷேர் பண்றீங்களே, நீங்க தான் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த மீட்டிங் எல்லாம் பண்றீங்கன்னு ஆவியானவர் சொல்றாரு. கரெக்டா அண்ணே? சூப்பர்ண்ணே, நீங்க தான் எனக்கு கரெக்டா ஆன்சர் சொல்றீங்க. நீங்க தான் பண்றீங்க அது. அப்பா யாரு? அப்பா ஓகே, அப்பா அப்பா ஓ ஜாயோட அப்பா. ஓகே, உண்மைக்கும் ஆவியானவர் இதான் சொல்றேன். எனக்கு ஜாய் கிட்ட நான் ரொம்ப எல்லாம் பேசல சொல்றேன். ஜாய் மட்டும் இல்லைங்க, எல்லாம் பெற்றோர் சொல்றேன். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு சைரஸ், கிங் சைரஸோட சில குணாதிசயங்களை ஆண்டவர் இவர்களுக்குள்ள பாக்குறாங்க பாஸ்டர். இந்த டாபிக்கை நீங்க எடுத்திருக்கீங்கன்னா, இந்த டாபிக், இந்த தலைப்பு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக தான், ஆண்டவர் திட்டமாய் தான் இந்த வசனத்தை இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க பார்க்கவோ உங்க ஏரியாவோ உங்களை பார்க்கறத வச்சு உங்களை இது பண்ணாதீங்க. நீங்க யாரா இருந்தாலும் உங்களுக்குள்ள இந்த ஆவியானவர் ஏவப்பட்டதுனால தான் இவ்வளோ காரியங்கள் செய்றீங்க. இன்னைக்கும் சிலவங்களோட ஜெபத்துக்கு பதில் நீங்க தான். ஆண்டவர் உங்க மூலமா தான் ஒரு கருவியாக, ஆண்டவர் இந்த வாலிப பிள்ளைகள் மூலமாக கருவியாக ஆண்டவர் மாற்றுகிறார். இந்த தமிழ்ல என்ன அவர் பேர் என்ன? கோரேஸ். இந்த கோரேஸ் அவரை யாரோ ஒருத்தரை தானியலுக்கு ஐசாக்குகள் ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, முன்னாடியே சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அவரை செயல்படுத்த வச்சார். என்னன்னா, நானே தேவன், நீ என்ன நோக்கி பாரு, நானே தேவன் அப்படின்னு சொல்லி செஞ்சாருன்னா, இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் மூலமாக கோரேஸுகளை ஆண்டவர், இங்க இருக்க எல்லாரும் கோரேஸ் தான், எல்லா வாலிப பிள்ளைகள் கோரேஸ் தான். உங்க வச்சுதான் ஆண்டவர் செல்வங்களை சிறை எடுத்து, சிறை பிடித்து, சிறை இருக்கிறவங்கள ஆண்டவர் எடுத்து. ஏங்க ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலிக்கு நீங்க தாங்க ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அப்பா அம்மாங்க சொல்றேன், இப்படி ஒரு தலைமுறையை வளர்த்துனதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிறைய பேர் என் பிள்ளை வரலையே, என் பிள்ளை இன்னும் குட்டியா இருக்க, இதெல்லாம் தலைமுறை தாங்க. இங்க உட்காந்துட்டு இருக்க அழகான பிள்ளைங்க அடுத்த தலைமுறை. இவர்கள் எல்லாம் தேவனுக்காக தான் எழும்ப போறாங்க. இவர்கள்லாம் கோரேசின் சந்ததிகள், உங்களோட சந்ததிகள். இவர்கள்லாம் தேவனுக்காக என்ன பண்ணுவாங்க? எழும்புவாங்க. யாரை பார்த்தோம்? யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவரை பார்த்தோன்னே மற்றவங்களை ஆண்டவரை பார்க்க வைப்பேன். 2 விஷயம் பார்ப்பேன், மற்றவங்களை ஆண்டவரை பார்க்க வை. இன்னைக்கு மெசேஜ் 2 விஷயம்தான். நான் ஒன்று ஆண்டவரை பார்ப்பேன், மற்றவங்களை பார்க்க வைப்பேன். பார்ப்பேன், நான் பார்க்க வைப்பேன். இது என்னோட டிசிஷன். வேணுங்கிட்டே தான் ஆண்டவரை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். இந்த வேணுங்கிட்டே பண்ற வேலை எல்லாம் இதுதாங்க. நான் எப்பயும் ஆண்டவரை தான் பார்ப்பேன். திஸ் இஸ் மை ஓன் டிசிஷன் டு சர்வ் காட். நான் ஆண்டவரை தான் பார்ப்பேன், நான் ஆண்டவரை தான் பார்ப்பேன், நான் ஆண்டவரை தான் தேடுவேன், நான் ஆண்டவரை மட்டும் தான் பார்ப்பேன். இந்த கொஞ்ச நாள் ஆண்டவரை பார்ப்பேன், அதுக்கப்புறம் விட்டுருவேன்ற தலைமுறை, அப்படி தலைமுறை இந்த தலைமுறை இல்லைங்க. என் தலைமுறை ஜீவன் இருக்கிற வரைக்கும், ஜீவன் பிரிஞ்சாலும் ஆண்டவர் வருகை வந்தாலும் இங்கேயும் ஆண்டவர் ஆராதிப்பேன், அங்கேயும் ஆண்டவர் ஆராதிப்பேன். என்னங்க நான் ஸ்டாப் தானேங்க? இங்கே மட்டும் தான் ஆண்டவர் ஆராதிப்போமா? அதுக்கப்புறம் தாங்க ஒரு சூப்பர் ஆரம்பமே. அங்கேயும் ஆண்டவர் ஆராதிப்பேன், இங்கே ஆராதிப்பேன், அங்கே ஆராதிப்பேன். நான் ஆண்டவரை பார்ப்பேன். நீங்க மட்டும் மற்றவங்களை ஆண்டவரை பார்க்க வச்சுட்டீங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பெரிய ஹெல்ப் எல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க பார்க்க வச்சாலே போதும், அங்கேருந்து உதவி வந்துருங்க. பார்க்க வைங்க பிள்ளைங்களை, இன்னும் பார்க்க வைங்க. ஆண்டவரை பெற்றோர் இன்னும் பார்க்க வைங்க உங்க பிள்ளைகளை. நீங்களும் பாருங்க, அவங்கள என்ன பண்ணுங்க பார்க்க. இந்த கொஞ்சம் தலைமுறையெல்லாம் விட்டுறாதீங்க. சர்ச்சு ஆராதனை இன்னும் என்ன பண்ணுங்க, இந்த பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள எவ்வளோ நடத்த முடியுமோ அவ்வளோ நடத்துங்க. ஆண்டவரை பார்க்க வைங்க. நீங்களும் ஆண்டவரை காட்டுங்க. இதை பாரு, நான் பார்க்குறேன் பத்தியா ஆண்டவர், உனக்கு தெரியுதா? இங்கே ஆண்டவர் செயல்பட்டு உனக்கு தெரியுதா? பத்தியா இந்த இடத்துல விடுதலை கொடுத்தாரு, பாத்தியா பாத்தியா பாத்தியா? எல்லாம் காட்டுங்க, எல்லாம் காட்டுங்க. உங்க ஸ்வீட்ல உங்க நீங்க செய்த காரியத்தை காட்டுங்க. நீங்களும் பாருங்க, ஆண்டவரை காட்ட வைங்க. இதான் நம்மளோட தலைப்பு. ஒரு கோரேஸ் நான் தான். ஆண்டவர் எழுப்புற ஒரு கோரேஸ் நான் தான். என் குடும்பத்தை தான் ஆண்டவர் எழுப்புறார். என்னப்பா சொல்றீங்க? கரெக்டு தானப்பா? ஆண்டவர் எழுப்புறார். அம்மா மாருங்க ஓகேவா? எழுப்புறாரா? நம்ம ஆண்டவர் யாருங்க? எவ்வளோ பெரிய ஆளுங்க தெரியுதா? அந்த ஆளை தான், அவரை தான் நம்ம சர்வ் பண்ணுறோம். இன்னைக்கு ரிவிஷன் நடந்தது. எல்லா நாமங்களை சொன்னீங்க. சொல்கிறவங்க மட்டுமல்ல, என்னோட எல்லா சிச்சுவேஷனில் அவர் தான் என் தேவன். இப்போ நம்ம சில விடுதலைகள் ஆண்டவர் செய்ய போகிறார். சில ஸ்டேரிங் ஆண்டவர் என்ன பண்ண போகிறார் உங்களுக்கு பண்ண போகிறார். சில இருதயத்தை என்ன பண்ண போகிறான்?
அன்னைக்கு தேவதூதன் அந்த குளத்துல வந்து என்ன பண்ணாரா, ஒரு கலக்குனா உடனே என்ன பண்ணும், யாரு ஃபர்ஸ்ட் இறங்குறாங்களோ அவங்களுக்கு விடுதலை. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்ல, இல்லை இல்லையே நான் தான் என் பக்கத்தில் இருக்கிறேன், நீ ஏன் என் பக்கத்தில் இருக்க வெயிட் பண்ணுற, நானே வந்துட்டல, நானே உன்னை சுகம் பண்ணேன். இன்னைக்கு அப்படியே மற்றவங்களுக்காக வெயிட் பண்ணுற நேரம் இல்லை, இன்னைக்கு எனக்கு ஒரு கலக்கல் நடக்குது, ஆண்டவர் எனக்காக வந்திருக்கிறார், சில விடுதலைகள் எனக்கு நடக்க போகிறது. அதை ரெடியா நான் பார்க்குறேன். சிலவங்க பார்க்காம டைம் இருக்கும்போது பார்க்குறது, அப்புறம் வந்து ஒன்லி பிரச்சனை வரும்போது பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து ஒன்லி நீடு இருக்குமோ ஆண்டவரை தேடுறதுன்ற பார்க்குறவங்க யாராவது லுக்கு விடுறவங்க இருந்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக ஆண்டரை லவ் பண்ணலன்னு அர்த்தம். பிள்ளைங்களை டெய்லியும் பார்க்காம இருப்பீங்களா? பார்ப்பீங்களா? ஃபாரின்ல இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க, வீடியோ கால் எடுத்து பார்ப்பீங்களா? பார்க்கலன்னா என்ன அர்த்தம், ஏதோ சண்டை போட்டுருக்குறாங்க, இல்லை ஏதோ மனசு சரியில்லை. அதே மாதிரி ஆண்டவர் ஆல்சோ, ஆண்டவரே டெய்லி அவரை பார்க்கணுங்க. ஏன் தெரியுமா, என் பிள்ளைய நான் பார்க்குறேன், என் கணவனை நான் பார்க்குறேன், என் ஃப்ரெண்டை இப்போல்லாம் ஃப்ரெண்டை தான் பயங்கரமாக பார்க்குறேன், ஃப்ரெண்டு உறவுகளில் பார்க்குறோம். ஏன் நம்ம அவங்கள நேசிக்கிறோம். அதே மாதிரி தான் ஆண்டவரும், ஆண்டவரே இதெல்லாம் காட்டலும் நான் உங்களை டெய்லியும் பார்க்குறேன், பிகாஸ் நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன். சடனாக நடுவில் பார்த்துட்டீங்க, நீங்கள் ஆண்டவரை நேசிக்கல, ஏதோ சம்திங் ராங். இல்லை, உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, அந்த நேசம் தான் பெருசு ஆண்டவரே. உண்மை நான் எப்பயும் பார்க்க எனக்கு கிருபை தாங்க. ஓகேங்களா? ரெடியா? பார்க்க ரெடியா? அப்படி பார்க்கலன்னா என்ன அர்த்தம், பார்க்கலன்னா என்ன அர்த்தம், நீங்கள் ஆண்டவரை நேசிக்கலன்னு அர்த்தம். ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவர் எப்படி பார்க்கறது? ஜெபத்தின் மூலமாய் பார்க்குறோம், வேதத்தின் மூலமாக ஆண்டவரை வந்து தேடுறதுனால பார்க்குறோம், அவரை பற்றி சொல்கிறதுனால, அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணுங்க, அவரை பார்த்துட்டே இருக்கலாம். அவர் நமக்காக, அவரும் நம்மளை பார்ப்பார், நம்மளும் அவரை பார்ப்போம். வாட் எ டிவைன் கனெக்ஷன். அவர் நம்மளை பார்ப்பார், நம்ம அவரை பார்ப்போம். வாட் எ டிவைன். இந்த உறவுக்கு மேலே வேலை எந்த உறவுங்க நமக்கு வேணும்? இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் நமக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். என் ஆண்டவரை மட்டும்தான் லுக்கு விடுவேன், அவர் என்னை லுக்கு விடுவார். அவர் ஒரு பார்வை பார்த்தா போதும், என் வாழ்க்கையே மாறிடும், வாழ்க்கையே மாறும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை போதும். ஏஞ்சி நிக்கலாமா? உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரில் மதுரமாக மாறி போகும், மாறாவின் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆவியானவர் இப்படியாக என்னை ஏவப்படுகிறார், ஆவியானவர் இப்படியாக என்னை ஏவப்படுகிறார். வாலிப பிள்ளைகள்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்தா நல்லா இருக்கும். ஜோம் பண்ணலாமா, ஜோம் பண்ண வேண்டாமா? பெற்றோர்லாம் பின்னாடி நின்று இப்படி கரத்தை உயர்த்தி பிடிச்சு, என் பிள்ளை தான் கோரேஸ், என் சபையில் இப்போ நிற்கிற பிள்ளைங்க தான் கோரேஸ். இந்த கோரேஸ் ஆண்டவர் பெரிய காரியங்களை என்ன பண்ண போறாரு? இந்த கோரேஸின் மூலமா செல்ஃபிஷ், ஏன் குடும்பம் மட்டும் இல்லைங்க, குடும்பங்களே விடுவிக்கப்பட போகுதுங்க.
ஆமென். விசுவாசி பிள்ளைங்க மட்டும் கொஞ்சம் அப்படி பின்னாடி போயிருங்க, கொஞ்சம் பின்னாடி. இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் அண்ணம்மாருங்க, நீங்களும் வரீங்க ஓகேவா? கொஞ்சம் வளர்ந்து வந்தோடனே நீங்களும் அண்ணம்மா அக்கா மாதிரி ஆயிருவீங்க. வாங்களே, எப்படி வந்துருங்க, இங்க வந்துருங்க, எப்படி வந்துருங்க. Come on. Hallelujah. Rasente. Rakavi, you want to kneel down, you can kneel down. You stand up, you can stand up. Hallelujah. இப்படி கூட இடம் இல்லைன்னா இப்படி வாங்க, இப்படி கூட இப்படி ரவுண்டு பண்ணிடலாம். இப்படி ரவுண்டு பண்ணி என்னை பார்க்குற மாதிரி இல்லைங்க. Hallelujah. வாலிப பிள்ளைகள்லாம் வாங்க. ஏன் தெரியுமா உங்களை கூப்பிடுறேன்? யூத் மீட்டிங் ஆயிருக்கிறதுனால உங்களை கூப்பிடல. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நில்லுங்க, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி நில்லுங்க, அப்படியே அப்படி இப்படி நில்லுங்க, நில்லுங்க, நில்லுங்க. இடம் எங்கே இருக்கு நில்லுங்க. இல்லை தம்பி இப்படி வந்துருங்க. ஆமாம், இப்படி வந்து கேர்ள்ஸ் இப்படி வந்துருங்க. இல்லை கம்மா, நான் உங்களுக்கு இப்படி நிற்கிறதுக்கு இடம் இருக்கும். கரெக்ட். இப்படி வாங்க 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 வாங்க. தம்பி வா, வாமா தம்பி, இங்க வாங்க. கம் 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 கம். கோரேஸ் ஆண்டவர் இப்படிதான் என்ன பண்ணாராம், தட்டி எழுப்பி விட்டார். எப்படின்னா அவர் ரேஞ்சில் அவர் தழுப்பி விட்டார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இப்படி தான் தட்டி எழுப்ப விடுகிறார். இன்டு ஆக்ஷன். உங்களை உங்க இடத்தை விட்டு ஒரு மேன்மையான ஒரு இடம் தான் இந்த இடம். மேன்மையான இடத்துக்கு ஆண்டவர் உங்களை அழைச்சு கொண்டு வருது. என்ன நோக்கம்னா this is an explanation for you. உங்களுக்கு இது ஆண்டவர் வெளியரங்கமாய் காட்டுகிறார். நான் உன்னை என் பர்பஸுக்காக அழைக்கிறேன். இன்னும் 2-3 தம்பிமாருங்க இருந்தாங்களே, அவங்க எங்க? அவங்களெல்லாம் வர சொல்லுங்க. இதான் ரொம்ப முக்கியமான நேரம். உங்களால பேலன்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, சாப்பாடு லேட் ஆனாலும் எனக்கு என் பிள்ளைங்க வேணும், இங்க வேணும் பாஸ்டர், இட்ஸ் ஓகே இல்லை, வித் யுவர் பெர்மிஷன். இந்த பிள்ளைகளை தேவன் உங்களோட இருதயத்தை ஆண்டவர் ஸ்டேர் பண்ணி விட்டு, யாரும் செய்யாத காரியத்தை உன் மூலமாய் ஆண்டவர் செய்ய உன்னை விரும்புகிறார். நான் இந்த தம்பியை தான் தேடிட்டு இருந்தேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாங்க தம்பி மாருங்க, வாங்க 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 வாங்க. இன்னைக்கு உன்னை ஸ்டேஜில் கூப்பிட்டது ஏன் தெரியுமா? இதே போலதான் ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறதே இப்படி தான் ஆண்டவர் பண்ணணும்னு ஆசைப்படுகிறார். பிரசங்கிக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் வார்த்தை அனுப்பி அவரோட வார்த்தை வெறுமையாக திரும்புவாது. தம்பி வந்துருங்க. Just give it in a wide angle and please come. I would like to respect all the young people here. ஆண்டவர் உங்களை சபையா இருக்கிற நாங்களும் உங்களை நாங்க கனப்படுத்துகிறோம். We honor you for what you are doing unto the Lord. We honor you. This is our Jesus. He is not a God who just வேலை வாங்கி விடுற God இல்ல. அவர் சொல்றாரு, உன்னை வந்துட்டு டேய் எனக்கா நீ செயல்படுறல்ல, நான் உன்னை கனப்படுத்துவேன். நீ என்ன பார்க்கறல்ல, என்னை மட்டும்தானே பார்க்குறேன். இந்த பிள்ளைகளா ஆண்டவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்றாரு, நீங்க ஆண்டவரை மட்டும் பார்க்குற சந்ததியா இருக்கு. ஹே ஜோஷ்வா, நீ கூட எழும்பலாம் ஜோஷ்வா. அந்த தம்பி கூட அப்படியே ஸ்லோவா, அந்த தம்பிக்கும் ஆண்டவர் பேசுறாரு. சரியா? கீபோர்டு தம்பி கூப்பிட்டுருக்கீங்களோ? இஸ் ஏ கெஸ்ட் ஸ்பீக்கர், கெஸ்ட்டுக்கு நோ ப்ராப்ளம். தம்பி உன்னைய இயேசு நேசிக்கிறார். தம்பி நீ வாசிச்சுட்டே அப்படியே கவனிக்கணும். இங்க இருக்க எல்லா வாலிப பிள்ளைகள் ரபாகா சந்தானா ரபாதா ரபா. ஃபர்ஸ்ட் தெரியுமா, உன்னை ஆண்டவர் ரெகக்னைஸ் பண்றாராம். வாட் இஸ் தட் மீனிங்? ஃபிபி வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இட்? சொல்லுங்க. உன்னை ஆண்டவர் ரெகக்னைஸ் பண்றாருன்னா என்ன அர்த்தம்? தெரிஞ்சுக்கிட்டாருன்னு இன்னும் யோசிங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை அங்கீகரிக்கிறேன். உங்களை அங்கீகரிக்கிறார். உன்னை எப்படி அங்கீகரிக்கிறார் அப்படின்னா, மற்றவங்க பார்க்கிற அளவுக்கு உன்னை அங்கீகரிக்கிறார். My heart is filled with joy, my eyes are filled with tears when I speak this word. ஆண்டவர் உங்களை அங்கீகரிக்கிறாராம். அங்கீகாரம் என்பது அங்கீகரிச்சனால தான் கோரேச ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் எடுத்தார், தானியேலை பார்த்தாரு, அவரோட ஜெபத்தை கேட்டாரு. சிலவங்க பீப்புளுக்காக செயல்பட்டு இருக்கின்ற பார்த்துட்டே இருந்திருப்பாரு போல. பாஸ்டர் என்ன பாஸ்டர்? ஆண்டவர் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். ஹே கோரேசே, இவர் தான் கரெக்ட். நான் பார்த்தேன், உன் ஒர்க்ல ரொம்ப நல்லா இருக்கு. ஹே நீ ரொம்ப நல்ல ஊழியம் செய்யற. நீ வந்து பெருசா என்னமோ பண்ணலாம், ஆனா சின்ன சின்ன விஷயத்த பெருசா ஆண்டவருக்காக பண்ற.
சின்ன விஷயத்த கூடயும் பெருசா ஆண்டவருக்காக பிளான் பண்றீங்க. ஆண்டவர் பார்த்தாரு, ஹே இந்த தலைமுறை ரொம்ப நல்லா இருக்கே, நான் இன்னைக்கு ஒருத்தவங்களை அனுப்பி அவங்க மூலமாக உன்னை ஆண்டவர் என்ன பாஸ்டர் தமிழ்ல சொன்னீங்க, அங்கீகரிக்கிறார் ஆண்டவர். Correct time, yes, Pastor. I am and Nanu Pastor Ore Avi. We are getting along because we serve the mighty God. பாஸ்டரோட தரிசனத்தை ஆண்டவர் இன்னைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். பாஸ்டர் யோசிச்சிருக்காரு, இந்த பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன், இந்த பிள்ளைகள் இவ்வளோ கர்த்தருக்காக செயல்படுறாங்களே, இந்த பிள்ளைகள் வாஞ்சையா இருக்கிறாங்களே, என் மூலமா அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் செஞ்சுட்டு அதுக்கு மேல அவருக்கு திராணி இல்லைன்னா அவரால் அதுக்கு மேல இல்லை. அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு அவருக்கும் ஆண்டவர் அவருக்கு பதிலை கொடுத்துட்டார். அவரோட பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றார், நான் இந்த வாலிப பிள்ளைகளை எல்லாரும் முன்னாடி உங்களை நான் அங்கீகரிக்கிறேன். என்ன வார்த்தை பாஸ்டர்? அங்கீகரிக்கிறேன். இது ரினி அக்கா வார்த்தை அல்ல. உன்னை ஆண்டவர் வந்து கோரேசை போல முன்னாடியே பார்த்துருக்கார் போல. ஹே இந்த பர்சன் தான் சில விஷயத்தை செய்ய உன்னதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார் போல. தம்பி உங்களை தான் வச்சிருக்கிறார் போல. ஆண்டவர் பார்த்துட்டு பரவாயில்ல, இந்த சர்ச் பரவாயில்லையே, நான் உங்களோட இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ண போறாரு தெரியுமா, ஸ்டார் பண்ணி விட்டுட்டு வருஷங்களாய் முடங்கி கண்டு இருக்கிற விஷயங்கள் இன்னையிலிருந்து சபையிலே ஆரம்பமாக போகிறது, தேசத்துல ஆரம்பமாக போகிறது, குடும்பத்திலே ஆரம்பமாக போகிறது. விசுவாசிங்க தலைக்கு மேல கை தட்டி வெளியில இருக்க அம்மா மாருங்கெல்லாம் முன்னாடி வந்துருங்க. இடம் இருக்கு, உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. வெளியில இருக்கிறவங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. உங்களே ஆண்டவர் விடலங்க, வாங்க வாங்க, உங்களே வாங்க, வாங்க உள்ள வாங்க. ஆசைப்பட்டீங்களே எனக்கு உள்ள வந்து உட்கார்ந்துருக்கணும்னு ஆசைப்பட்டவங்க தானே, வாங்க வாங்க வாங்க. பிள்ளைகள் ஆண்டவரோட பேச ஆரம்பிங்க, ஆண்டவரோட பேச ஆரம்பிங்க. நீங்க ஆண்டவரை பார்த்ததுனால இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துருக்கிறார். இன்னும் ஆண்டவரை நீ முழுமையா பாப்பேன்னு டிசிஷன் எடு. இன்னைக்கு டிசிஷன் எடுக்க. இன்டென்ஷனல் டிசிஷன் என்னன்னா, நான் என்ன இருந்தாலும் ஆண்டவரை மட்டும் தான் பார்ப்பேன். இது வந்து இன்டென்ஷனல் டிசிஷன். இது வந்து சாதா டிசிஷன் இல்லை. இது வந்து என்னோட துணிகரமான டிசிஷன் எடுக்கிறேன். என்னன்னா, நான் இயேசுவை தான் பார்ப்பேன். நான் எல்லாத்துலயும் ஆண்டவரை தான் நான் முன்வைத்து அவரை பார்த்து தான் நான் வாழ்க்கையை ஓடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நான் ஓட மாட்டேன், என் ட்ரெண்டை பார்த்து நான் ஓட மாட்டேன், மற்ற காரியங்கள் செய்யறதை பார்த்து நான் ஓடுறதில்லை. நான் ஆண்டவர் என்னை வச்சிருக்கிற விதத்தில் நான் ஓடுவேன். இன்னைக்கு ஒரு இன்டென்ஷனல் டிசிஷனை நீ எடுக்கணும். நீ சாதாவா இந்த வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிற, ஆனா இன்னிலிருந்து இன்டென்ஷனா துணிகரமாய் நான் எடுக்கிறேன். என்னன்னா, நான் துணிகரமாய் சொல்றேன், நான் இயேசுவை பார்த்து ஓடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸை கம்பேர் பண்றதை நான் நிறுத்துவேன். நான் ஃப்ரெண்ட்ஸை கம்பேர் பண்ணி அவங்கள பார்த்து அவங்கள மாதிரி அல்ல. நான் ஒரு கோரேஸ், நான் ஒரு கோரேஸ், நான் ஒரு கோரேஸ். என்ன வச்சு தான் ஆண்டவர் என்ன வச்சு ப்ராஃபஸி கொடுத்துட்டாரா? இன்னைக்கு ஆண்டவர் ப்ராஃபஸை பண்றாரு. உன்னை நிமித்தமாய் தான் சில காரியத்தை நான் செய்ய விரும்புகிறேன் என்று ஏசாயா மூலமாக கோரேஸோட தீர்க்க தரிசனத்தை ஏசாயாக்கு கொடுத்தது போல இன்னைக்கு அட்வென்ட் சர்ச் இந்த பிள்ளைகளுக்கு நேராக தேவ தீர்க்க தரிசனம் வருது. இவர்களை ஆண்டவர் எழுப்பி, you are the anointed one. அது 41 45 1 யாரோ தமிழ்ல எடுத்து படிங்க. இந்த பிள்ளைகளுக்கு நேராக அதை நம்ம சொல்லுவோம். ரபடர் ஏழாரம் தெரே பேர் சொல்லி கிபிவிசி கர்த்தராகிய நான் பாருங்க, அபிஷேகிக்க பண்ண கோரேசுக்கு முன்பாக anointed ஒன்னாக தேவன் உனக்கு இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக தருகிறார். You are an anointed one. உனக்கு அனாயிண்டிங்க்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லாத. இந்த சர்ச்சே ஒரு அனாயிண்டட் சர்ச். This people is an anointed people. The work of the whole, the work of the Lord, the anointing only is teaching you. கர்த்தருடைய அபிஷேகம் தான். நீங்க அபிஷேகிக்கப்பட்ட கோரேஸ் நிமித்தமாக, அபிஷேகிக்கப்பட்ட இந்த வாலிபர்கள் நிமித்தமாக, அபிஷேகிக்கப்பட்ட இந்த பிள்ளைகள் நிமித்தமாக என்ன நடக்கும்? என்னதுங்க? ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும். அவனுக்கு வாசல்கள் பூட்டப்படாமல் இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படி. இங்க பாருங்க, உங்கள பார்த்து உங்களோட வலது கை ஆண்டவர் இன்னைக்கு பிடிக்கிறாரு. கோரேசே, உங்க வாலிப பிள்ளைகளே, அட்வென்ட் சர்ச் யூத் பிள்ளைகளே, உங்களுக்கு நேராக ஆண்டவர் சொல்றது என்னவென்றால், நான் உனக்கு முன்பே போய் கோணலான வழிகளை செம்மையாக்குவேன்.
உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே. அடுத்த வசனம், ஓ வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்க பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்க புதையல்களும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொள்ள இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து இனி என்னை அறியாது இருந்தோம். பாரு, சம்டைம்ஸ் ஆண்டவர் அறியாம இருந்தோம். ஆண்டவர் சொல்றாரு, பாரு உனக்கு புரியல போல நான் உன்னை சூஸ் பண்ணனே, ஆனா என் நாமத்தை உனக்கு நான் தரிச்சிருக்கிறேன். என் நாமத்தை தரிச்சுதான் நீ போகிற, அதனாலதான் உயிரோட இருக்கிற, அதனாலதான் நீ சந்தோஷமா இருக்கிற, அதனாலதான் நீ பலப்பட்டு இருக்கிற. I am the Lord and there is no other God. 5ஆம் வசனம், நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை, என்னை தவிர வேறு தேவன் இல்லை. ஆ ஆ ஆ ஆ ஆ இல்ல, now I have equipped you for battle though you don't even know me. உங்களுக்கு சம்டைம்ஸ் ஆண்டவரை பத்தி தெரியாமல கூட உன் ஆண்டவர் பேட்டிலுக்காக எக்யூப் பண்ணிட்டாராம். ஊழியத்துக்காக ஆண்டவர் உன்னை எக்யூப் பண்ற உனக்கே தெரியல. சம்டைம்ஸ் ஆண்டவரை சரியா நீ புரிஞ்சுக்கல போல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாத, பாரு நான் யாருன்னு உனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சுல. நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? வாலிப பிள்ளைங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, ஆமாவா? Have you known God who he is? யாருக்காக சர்வ் பண்ற அந்த நாமங்களை உங்க பேரண்ட்ஸ் வாயில இருந்து சொல்லும் பொழுது யாரா இருக்கிறார் உங்களுக்கு தெரியும்ல. அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்பாக போய் கோணலான வழிகளை உங்களுக்கு செம்மைப்படுத்தி உங்க மூலமாய் செய்து முடிக்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஐசாயா ப்ராஃபஸி சொல்லி அவ்வளோ வருஷங்கள் கழிந்து ஆண்டவர் சொன்னதை சைரஸ் மூலமாக, யார் மூலமாக? கோரேசின் மூலமாக செய்து முடித்தார் என்றால் வருகிற வருட காலங்கள்ல உங்க மூலமாக தேவன் செய்து முடிப்பார் என்று 100க்கு 100 நாம் நம்புகிற பெற்றோர்கள் இருந்தீங்கன்னா தலைக்கு மேல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த பிள்ளைகள் மூலமாக, இந்த வாலிப பிள்ளைகள் மூலமாக, இந்த வாலிப பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் சில காரியங்களை செய்வார். உங்களை குறிச்சும் பிரதர், உங்க மூலமாக ஆண்டவர் செய்வார் பிரதர், உங்க மூலமா செய்வார். உங்க பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் செய்வார். இது டயலாக் இல்ல, உங்களை இன்ஸ்பயர் பண்றதுக்கு இல்ல. ரினியாக்கா இஸ் நாட் கம் ஹியர் சும்மா உங்களை இன்ஸ்பயர் பண்றதுக்கு, மோட்டிவேட் பண்றதல்ல என்னோட வேலை. எனக்கு மோட்டிவேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு தெரியும். நல்லா டான்ஸ் ஆட வச்சு உங்களை சிரிக்க வச்சு நல்லா கலாட்டா பண்றதுனோ. இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக தேவனோட வார்த்தையின் அதிகாரத்துடன் உங்களுக்கு நேராக வந்து இவ்வளோ நாள் உங்களை ரெகனைஸ் பாஸ்டர்லேருந்து இவன் பாஸ்டர் அம்மாலேருந்து இந்த பிள்ளைகளை நான் எப்படி கனப்படுத்துவேன், இந்த பிள்ளைகளுக்கு என்னென்று இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை ரெகனைஸ் பண்ணி உங்க மூலமாய் நான் செயல்படுவேன் என்ற வாக்கு தத்தம் இன்னைக்கு 30 மார்ச் 2025 ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி பிடிச்சு இன்டென்ஷனல் டிசிஷன் எடுங்க. நான் தேவனை விட்டு விலக மாட்டேன், நான் ஆண்டவரை தான் பார்ப்பேன். வேற ஏதாவது உங்களுக்கு மனசுல கில்ட்டி கான்ஷியஸ் இப்போ இருக்குன்னா உடனே சரி பண்ணிக்கோ. இன்னைக்கு உனக்கு ஏதாவது மனசுல அக்கா நான் சரியா ஆண்டவரை பார்க்கலக்கா, எங்கேயோ கொஞ்சம் ஏமாத்துறேன்னா இன்னைக்கு நீ ஆண்டவரை உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, யாரோ ஒரு புறஜாதியான ஒரு ராஜாவை அவருக்கு பிடிக்கலையோ ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? உன்னை தான் வச்சுதான் செய்யணும்னு ஆசைப்பட்டது போல உங்களை வச்சுதான் ஆண்டவர் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. இப்பொழுது இந்த பிள்ளைகளுக்குள்ள சில வேதனைகள் உண்டு, அதில் இருந்தும் கர்த்தருக்காக செயல்படுகிற இந்த பிள்ளைகளுக்காக கர்த்தரை சோத்தரிக்கிறப்பா. இன்னைக்கு இந்த இருதயம் இயேசுவின் நாமத்தில் ஸ்டேர் ஆகட்டும். வெளியரங்கமான அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடைபெறுவதாக. வெளிப்பாடுகள் வரட்டும் ஆண்டவர். இந்த பிள்ளைகள் தேவனுக்குள்ள பலப்படவும், ஆண்டவர் என்கிட்ட தான் பேசினார் என்ற உறுதிப்படவும். இன்னும் இவர்கள் சிலவங்க டவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது சும்மா கூப்பிட்டாங்கன்றதல்ல. No, I pray right now the power of God will start intervening into life of everybody right now in the name of Jesus. சும்மா ஆண்டவர் என்ன யூஸ் பண்றாரு, சர்ச்சில் இருக்க வேலை செய்யறேன், ஊழியம் செய்யறேன், நோ. உண்மையாவே ஆண்டவர் என் மூலமா தான் வெளிப்படுகிறார் என்ற ஒரு தைரியம் வரட்டும். நான் சின்ன வேலை செஞ்சாலும் ஆண்டவர் என் மூலமா தான் வெளிப்படுறார். ஒரு கிளாஸ் தூக்கி வைக்கிற, ஒரு பெஞ்சை தூக்கி வைக்கிறேன், ஒரு பெருக்கிறேன், நோ அது மூலமா ஆண்டவர் வெளிப்படுறார்.
தேவநாம மகிமைப்படுகிறது, தேவநாம மகிமைப்படுகிறது. I pray right now in the name of Jesus, இந்த வாலிபல்குள்ள இந்த கோரேசே இந்த கோரேசே உங்க மூலமா தான் proclamation நடக்க போகிறது. செல்லங்க ஜபலோட தரோட பதில் உன் மூலமா தான் வெளியே பரப்போகுது. ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளோட இன்டர்வியூ பண்ணதுக்காக ஸ்தோத்திரம். செல்லங்க மேல கர்த்தரோட ஆவியானவர் விசேஷமா இறங்கட்டும். இவங்க பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. சில இடத்துல இவங்க ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. அக்கா நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேக்கா, ஆண்டவரே நான் ரொம்ப வீக் பாயிண்ட் இருக்குக்கா, எனக்கு அந்த வீக் பாயிண்ட்ல இருந்து இயேசுவின் நாமத்தை வெளியே இறங்கட்டும். Let them come out in the name of Jesus. Come out. எனக்கு வீக்னஸ் இருக்குக்கா. அக்கா எனக்கு இந்த ஏரியா ரொம்ப வீக்கா இருக்கிறேன்க்கா, நானும் ஆண்டவரை பார்க்கணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு அந்த ஏரியா ரொம்ப வீக்கா இருக்கிறேன், நான் அந்த வீக்னஸ் இருக்கு. I pray in the name of Jesus, வீக்னஸஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே பலவீனமா இருக்கிற இடத்துல தேவ கிருபை வரட்டும். நான் வியாதி பத்தி பேசல, சில சுபாவங்கள் சில காரியங்கள் I pray அந்த இடத்துல தேவ பலம் வெளிப்பட்டு இவர்கள் தேவனுக்காக நிக்கிற பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. இவர்கள் இருதயத்துக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிற எல்லா விஷயங்களும் ஆண்டவரே I pray ஆண்டவரை பார்க்கறதுனால அவமானப்பட்ட சில பிள்ளைகள் இங்கே உண்டு. ஆண்டவரை பார்த்ததுனால ஆண்டவரை தேடினதுனால அவமானப்பட்டிருக்க பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு நீங்க ரெகக்னைஸ் பண்ணி, தானியேல் எவ்வளோ இடத்துல அவமானப்பட்டாரு, தானியேல் எவ்வளோலாம் அவமானப்படுத்தணுமோ பயன்படுத்துறாங்க, ஆனா தானியேலோட ஜபத்தின் நிமித்தமாவே ஆண்டவர் ஆன்சர் பண்ணாரு. தானியேலுக்காக ஆண்டவர் செயல்பட்டாரு. உங்களுக்காக ஆண்டவர் செயல்பட வல்லவரா இருக்கிறார். அது மகிமைக்காக தான் மாறும், அது உங்களை அடுத்த ப்ரமோஷனுக்கு தான் கொண்டு போகும். ஆண்டவருக்காக அவமானப்பட்ட இந்த பிள்ளைகள் சிலவங்க இருக்கிறீங்க. ஆண்டவருக்காக இயேசு நாமத்தை தரித்த நிமித்தமாக, ஊழியம் செய்த நிமித்தமாக அவமானப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தேவன் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளோட மனசை ஆண்டவர் ஸ்டேர் பண்ணதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு ஏற்ற காலங்களில் கண்டிப்பா நடக்கும். அன்னைக்கு சைமன் அண்ட் ஆன், இயேசு ஒருத்தர் பிறந்து இந்த மெஸ்ஸையாய் வருவார், என் கண்கள் காணும் அப்படின்னு சொன்னது போல, அது புரியுதா உங்களுக்கு நான் எது சொல்றேன்னு? சின்ன தேவாலயத்துல அந்த சின்ன பிள்ளை இயேசுவை கண்ட உடனே தெரிஞ்சிச்சு, நான் பார்த்துட்டேன், என் கண்கள் அதை கண்டதுன்னு சொன்னது போல இங்க இருக்க பெற்றோரும் ஊழியரும் சொல்ல போறீங்க, என் கண்கள் இந்த பிள்ளைகளோட உயர்வை பார்க்கும், இந்த கோரேச பார்க்கும், விடுதலையா பார்க்கும். பெற்றோர்ல ஆமென் சொல்லுங்க. பார்க்கும். இந்த பிள்ளைகள் கர்த்தராக நடத்தப்படுகிறதுக்காக நன்றி. இவங்களை ரெகக்னைஸ் பண்ணதுக்காக நன்றி, இவங்களை அங்கீகரித்ததுக்காக நன்றி. இன்னும் கர்த்தருக்காக எழும்ப இவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பணத்தினால தான் சிலவங்க நினைக்கிறீங்க, பணத்தினால கம்யூனிகேஷன் நிமித்தமாக இல்லை கொஞ்சம் ட்ரெண்டுனால தான் இந்த உலகத்தில் ரெகக்னிஷன் நினைக்கிற சில பிள்ளைகளுக்கு கர்த்தரோட ஆவியானவர் சொல்றாரு, அனாயிண்டட் ஒன்னுக்கு எப்போ இருந்தாலும் ரெகக்னிஷன் உண்டு. யாரா இருந்தாலும் கோரேஸ்க்கு ரெகக்னிஷன் உண்டு. Not because of anybody else or anybody's things or trend. Don't try to align yourself to the trends. You be neat. நீட்டாரு பிரசன்ட் பண்ணு, அவ்வளவுதான். உனக்கு வேண்டியதை நேச்சுரலாவே ஆண்டவர் உனக்கு எப்ப தரணுமோ அப்ப உனக்கு தருவார். உங்களுக்கு கண்டிப்பா தருவார். உனக்கு தருவார். Don't align yourself. நீ பார்க்கும்பொழுது மற்றவங்களையும் பார்த்துட்டு கொஞ்சம் கம்பேர் பண்ணாத. ஈவன் சில ஊழியர்களை பார்த்து கம்பேர் பண்ணாத, சில சர்ச்சஸை பார்த்து கூட கம்பேர் பண்ணாத, அவங்கள மாதிரி பண்ணணும்னு கம்பேர் பண்ணாத. உன்னை கோரேஸ்ன்னு வச்சார்னா உன்னை வச்சுதான் டிஃப்ரெண்டா அவங்க ஊர்ல யாரையுமே ஆண்டவர் செலக்ட் பண்ணல, கோரேஸை மட்டும் தான் செலக்ட் பண்ணார். அப்படிதானே பாஸ்டர்? அவருக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அவர் யாரையும் இல்லை, ஆண்டவர் அவரை மட்டும் தான் சூஸ் பண்ணனா, உன்னையே ஆண்டவர் அப்படியே தான் சூஸ் பண்றேன்னு ரொம்ப கிளியரா சொல்றார். நீ பார்க்க வேண்டியதை பார்த்து நீ தான் ட்ரெண்ட் செட்டராக மாடுவேன். நீ தான் ட்ரெண்ட் செட்டர். எல்லா விதத்திலையும் ட்ரெண்ட் செட்டராக ஆண்டவர் உன்னை மாற்ற முடியும். கோரேஸை ஆண்டவர் ட்ரெண்ட் செட்டராக தான் வச்சாரு. இழந்ததை திருப்பி தர கோரேஸை தான் வச்சாரு. உன்னை ஆண்டவர் அப்படியாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளோட சில வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இன்னைக்கு இவங்களை உயிர்ப்பித்ததுக்காக நன்றி. தேவனோட வார்த்தை இவங்களை பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இவங்களை திடப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். கோரேசுகளை எழுப்பினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் உனக்கு பெரிய பேக்ரவுண்டு தேவையில்லடா. உனக்கு பெரிய பேக்ரவுண்டும் அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு இவங்கெல்லாம் தெரியும் அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு ஆண்டவரை தெரியும், நான் அவரை பார்க்குறேன்.
என் குடும்பம் அவரை தான் பார்க்குது, என் அப்பா அம்மா என் ஃபேமிலி அவரை தான் பார்க்குது. சப்போஸ் உங்கள் அப்பா அம்மா சரியாக பார்க்கலனாலும் நான் பார்க்கறது நிமித்தமாகவே என் குடும்பத்தில் விடுதலை உண்டு, என் தேசத்துக்கு விடுதலை உண்டு. நீ வேலை ஸ்தலத்தில், உன் படிக்கிற ஸ்தலத்தில் நீ ஆண்டவரை பார்க்கறதால கம்பெனிக்கே ஆசீர்வாதம், உன் காலேஜுக்கே ஆசீர்வாதம். உன் ஃப்ரெண்ட்ஸு உன்னை பார்த்துட்டு உன்னை நீ நடக்க கண்டு அவர்கள் தேவன் பக்கமாய் திரும்புவாங்க. அவர்கள் உன் ஆண்டவரை பார்ப்பாங்க. நான் இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருத்தர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதிக்கிறேன். என்னை என்ன நோக்கத்தோடு இந்த இடத்துல அனுப்பியிருக்கிறீரோ அந்த மெசேஜை நான் சொல்லிட்டேன். ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரை பார்ப்பாங்க, மற்றவங்களை ஆண்டவரை பார்க்க வைப்பாங்க. இவர்கள் ஆண்டவரை பார்ப்பாங்க, மற்றவங்களை பார்க்க வைப்பாங்க. மற்றவங்க ஆண்டவரை பார்த்த ஜெபத்துக்கெல்லாம் இவங்க தான் பதிலாக மாற போகிறாங்க. தானியேல் ஆண்டவரை நோக்கி பார்த்தாரு, ஏசாயா ப்ராஃபஸை பண்ணாரு, எரேமியா ப்ராஃபஸை பண்ணாரு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் கோரேஸ் ஆண்டவர் எழுப்பினது போல இங்க இருக்க எல்லாரோட ஆன்சர் இந்த பிள்ளைகளை எழுப்பி எல்லா விதத்திலும் இவங்களை மேன்மையாய் வைக்க போறதுக்காக சோத்ரா. இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இவர்கள் மாற்ற போறதுக்காக சோத்ரா. இந்த சபைக்கு நீங்க பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் மாற்ற போறதுக்காக சோத்ரா. மாற்றி இருக்கீங்க, இன்னும் மாற்றுகிறதுக்காக சோத்ரா. அசாதாரணமா அட்வென்ட் சர்ச் தி ஹையஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த சபையை நோக்கி பார்க்கிற அளவுக்கு தேவன் மாற்றுவீராக. தலைவர்கள் இவர்களை நோக்கி பார்க்கணும், இவ யாரு, இந்த சர்ச் யாரு, யாரு இவங்க, இந்த பட்டாபிரம் டீம் யாரு, வித்தியாசமான காரியங்களை செய்கிறான் அங்கீகரிக்கட்டும், இந்த தேசம் அறியட்டும். அடிமை கொண்டு வந்த நோக்கத்துக்கு தேவன் நிறைவேற்றினதுக்காக சொந்தம். லார்ட், ஐ ஆம் தை சர்வன்ட் ஓ காட், ஐ ஆம் டூயிங் தை டியூட்டி ஒன்லி. இன்னும் நான் உங்களை பார்க்கவும், இன்னும் நான் உங்களுக்குள்ள பலப்படவும் எனக்கு மேலே இருக்க வாக்கு தத்தங்கள் இன்னும் அதிகமாய் நிறைவேற போகிறதுக்காக சோத்திரம். ரத்தத்தால முத்திரையிடுங்க, ஆசீர்வதிங்க. பாஸ்டருக்காக, பாஸ்டர்மாக்காக, ஃபேமிலிக்காக, சபையாருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆசீர்வதிங்க. இங்கே இருக்க எல்லா பெற்றோருக்காக நன்றி செலுத்துக்கிறேன்ப்பா. அவங்களோட கண்ணீரின் பதில் தான்ப்பா இந்த பிள்ளைகள் முன்னாடி நிற்கிறாங்க. சப்போஸ் இவங்க பிள்ளைகள் இல்லை அப்படின்னு அவங்களையும் நீங்கள் கொண்டு வர போகிறதுக்காக சோத்திரம். சிறு பிள்ளைகள் நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சிறு பிள்ளைகள் இயேசுக்குள்ளே வளரட்டும், பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. பெரியவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா, வயசானவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க எடுத்த எல்லா ஜெபத்துக்கும் பதில பார்ப்பார்கள், அவர்கள் கண்கள் காணும். இந்த பிள்ளைகளையும் இந்த சபையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நன்மையும் கிருபையும் பின்தொடர்வதாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருக்கையில தலைக்கு மேல கமான் போகாதீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆக்ஷன் ஆக்ஷன். நீங்க எல்லாமே பண்ணு பண்ணு பண்ணு. நீங்க எல்லாமே பார்த்து பண்ணுப்பா. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்க பட பட. நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து ஆடுவா ஆடு ஆடு ஆடு. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, நீங்க தானே ஆலோசனை கர்த்தர். இப்போ ஒரு ஸ்டெப் போடலாமா? இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நம்மள ஆட வச்சாங்கல்ல, அப்ப நம்ம இவங்களை ஆட வைக்கணும்ல. நான் எப்பயுமே குனிம்போ சொல்லுவேன். பைபிள்ல 100ல் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பணிந்து குனிந்து. நான் எப்பெல்லாம் குனிறனோ நான் ஆண்டவருக்கு முன்பாக பணிறேங்க. அந்த ஸ்டெப்பை போட்டாலே எனக்கு என்ன தெரியுமா, என் ஸ்டெப்பு டான்ஸ் ஸ்டெப் இல்லைங்க, நான் என் ஆண்டவரை ஆராதிக்கிற ஸ்டெப்பு. நான் எப்பெல்லாம் பண்ணிறேனோ அப்பெல்லாம் நான் ஆண்டவர் முன்பாக வணங்கி நான் எழும்புறேன். போடலாமா போடலாமா? ரெடியா? நீங்க இருக்கையில் சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. தன
ஆசீர்வாதம். நீங்க ஒரு ஆசீர்வாதம். அப்படியே நீங்க போம்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்க கையை கொடுத்துட்டு நீ ஒரு ஆசீர்வாதம்னு போம்போ பின்னாடி இருக்கிற வரைக்கும் எல்லாரும் இந்த பிள்ளைகளுக்கு கையை கொடுக்கணும். கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேன். உலகத்தோட இதுலங்க ஆண்டவரே ரெகக்னைஸ் பண்ணிட்டாருங்க. வாக்குத்தத்தம் வந்துருச்சு. கோரேச நான் பாப்பேன். ஆமேனா 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 இல்லையா? சரியா? அடுத்த ஒரு வாட்டி காட் சித்தமா இருந்தா நல்ல ஒரு நல்ல குட் டைம் ஆஃப் வர்ஷிப், நல்ல ஒரு 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 செஷன்ஸ் ஆண்டவர் தருவாராங்க. ஆமென். God bless you. ஆண்டவரோட என்னோட பெற்றோர் பாஸ்டர் ராஜன் சாக்கோ BCA சர்ச்ல இருந்து வரேன். நான் ஒண்ணுமே என்னை பத்தி சொல்லவே இல்லை. ஓகே, என் பெற்றோர் சொல்ல ஸோ என்ன பாஸ்டர் எங்கள் டேடி கிட்ட இருந்தெல்லாம் உங்களுக்கு நான் என்னோட வாழ்த்துதலை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்னை ஆண்டவர் இங்கே என்னை கரெக்டாக கொண்டு வந்திருக்கார் ஒரு மெசஞ்சராக. அண்ட் மெசஞ்சராக கொண்டு வந்திருக்கிறார். அவர் சொன்னதை எனக்கும் நிறைவேற்றுவார், உங்களுக்கும் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். சந்தோஷமா போங்க. காட் பிளஸ் யூ. நீங்கள் இறங்கும்போ உங்களை நீ ஒரு ஆசீர்வாதம் தான் இருக்கிறவங்களை அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்க, நீங்கள் சொல்லணும். சரிங்களா? காட் பிளஸ் யூ. நீங்கள் ஒரு ஆசீர்வாதம். 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 ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு 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 ஆசீர்வாதம். நீங்க ரொம்ப ஆசீர்வாதம். சரிங்களா? ரொம்ப ஆசீர்வாதம். பத்ரம் பத்ரம். நீங்க ஒரு ஆசீர்வாதம். நீங்க ஆசீர்வாதம். நீங்க ஒரு ஆசீர்வாதம். இயேசு நீங்க இருக்கையில நீங்க ஒரு ஆசீர்வாதம். நீங்க ஆசீர்வாதம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. Praise the Lord.